கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Praise God. இந்த காலை ஆராதனை வேளைக்கும் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஒரு முறை கூட நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். We welcome each and every one of you to this service. Amen. Hallelujah. Hallelujah. நாம் தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்லலாம். Go over to the message. இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We've been meditating about the promise being given to us this month. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை Mark chapter 5 verse 36. நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். Can we all turn over to that? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று இயேசு சொன்ன வார்த்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். Don't be afraid, just believe. That's what we've been meditating about. கடந்த வாரத்திலே பயப்படாதே என்கிற வார்த்தையை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். Last week we meditated about don't be afraid. ஆமென். இன்றைக்கு விசுவாசம் உள்ளவனாய் இரு என்கிற வார்த்தையை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Today we are going to meditate about just believe. கடந்த வாரத்தில் நான் சொன்னது போல Last week, as I said, இந்த வார்த்தை யாரை குறித்து சொல்லப்பட்டது என்றால், who is this word said for? எவிருவை குறித்து இயேசு சொன்ன வார்த்தை. Jesus said these words to Jairus. எவிரு இயேசுவினுடைய பாதத்தில் போய் விழுந்து, Jairus fell at Jesus' feet. என்னுடைய மகள் வியாதியா இருக்கிறாள், My daughter is sick. நீங்க வந்து அவளை சுகமாக்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். Would you please come and heal her? That's what he asked. அவனுடைய வேண்டுதலை இயேசு அங்கீகரித்தவராய் அவனுடைய வீட்டுக்கு கடந்து செல்லும் பொழுது, Jesus was able to answer his prayers, so he was about to go to his house. இடையில நடக்கிற சில சம்பவங்களின் நிமித்தம் There were certain things which happened in the meanwhile. கொஞ்சம் காலம் தாமதம் ஏற்படுகிறது. There was a little bit of delay as Jesus went. அப்போ அங்க இருக்கிற ஜனங்கள், அவனுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் அவனிடத்துல வந்து, So the people in the house came to him. உம்முடைய மகள் மரித்து போனால் Your daughter is dead. போதகரை இனி தொல்லைப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகிறார். Don't disturb Jesus. அப்பொழுதுதான் இயேசு இந்த வார்த்தையை அவளுக்கு சொல்லுகிறார். That is when Jesus said these words to Jairus. இந்த வார்த்தையை இன்றைக்கு சபையில இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். Today he is saying these words to us. இன்றைக்கு சபைக்கு இந்த வார்த்தை தேவையாய் இருக்கிறது. These words are very important to church today. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் Do இரு. not be afraid, just believe. இன்றைக்கு விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று இந்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். Today Jesus is asking the church, just believe. நான் சொன்னது போல As I said, இந்த வார்த்தையை குறித்து மற்றவர்களை அந்த வார்த்தை சொல்லுகிறதை காட்டிலும், even more than these words going to others, ஆமென், தேவனை தேடுகிறவரிடத்தில் இந்த வார்த்தை சொல்லுகிறது தான் சரியா இருக்கும். these words are going to people who follow Jesus. சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளுக்கு சொல்லுகிறது சரியாக இருக்கும். These words are going to the believers in the church. இன்றைக்கு சபைகளுக்குள்ளே விசுவாசம் காணப்படுகிறது அரிதா இருக்கிறது. It's very rare that we see this faith in the church. விசுவாசிகள் என்று நாம் We அழைக்கப்படுகிறோம். call them believers. ஆனால் நமக்குள்ளே விசுவாசம் இருக்கிறதா என்று நம்மை இன்றைக்கு இந்த வார்த்தை நிமித்தம் But சோதித்து there is no பார்க்கிறோம். belief. எபிரேயரை பார்த்து ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? Why did Jesus say these words to Jairus? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, எபிரேயர் Hebrews chapter 11 verse 6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்றார். And without faith it is impossible to please God. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Because anyone who comes to him must believe that he exists and that he rewards those who earnestly seek him. ஒரு அற்புதத்தை நாம் எதிர்பார்ப்போமானால், We are expecting a miracle. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட If our வேண்டுமானால், prayer has to be answered, ஆமென், முதலாவது விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. we cannot pray with faith and it cannot be answered if it's not with faith. விசுவாசம் இல்லாமல் அற்புதம் நம்மளுடைய வாழ்க்கையில நடைபெறாது. Without faith there cannot be any miracles. ஆமென். விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமாய் அங்க போய் அவருடைய சமூகத்தில் நாம் நிற்க முடியாது. Without faith we cannot go to his presence. நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு தேவன் நம்மில் பிரியப்பட வேண்டுமானால், If God has to listen to our prayers and be pleased with it, நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். we have to be people of faith. ஆமென். நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். We have to have faith. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல்
எபிரேயருக்கு எழுதும் பொழுது இந்த வார்த்தையை அவர் So சொல்லுகிறார். we can see this in Hebrews according to Paul. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். Without faith it is impossible to please God. ஆமென். தேவனிடத்தில் சேருகிறவன் God, because anyone who comes to him அவர் உண்டென்றும் must believe that he exists அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று and விசுவாசிக்க that வேண்டும். he rewards those who earnestly seek him. என் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். There's a God who listens to my அவர் prayers. சர்வ வல்லமை உள்ளவர். He's a supernatural God. அவர் சொல்ல ஆகும். He says and it happens. அவர் கட்டளையிட He நிற்கும். commands and it happens. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை There is nothing that which is என்று impossible for him. விசுவாசிப்பானானால் If you believe in that, ஆமென் அவன் வேண்டிக் கொள்வது அவனுக்கு his கொடுக்கப்படும். prayer will be answered. ஆமென் ஹalleluya. Amen. எபிருவை பார்த்து இயேசு சொன்னதுக்கு காரணம் Jesus looked at Jairus and முதல்ல said, நீ தேவனிடத்தில் விசுவாசமா உள்ளவனாய் மாற வேண்டும் என்பதற்காக. if you need to be a blessing, if you need to be of faith. யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும் John பொழுது chapter 14 verse 1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக Do not let your hearts be troubled. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், You believe in God. என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். Believe also in me. ஆமென் ஹalleluya. Amen. விசுவாசம் எவ்வளவு முக்கியம் என்று பாருங்க. How much important it is to have நாம் faith. தேவனிடத்தில் சேர வேண்டுமானால், If we need to get closer to God, குமாரனிடத்தில் சேர if we வேண்டுமானால், need to get closer to Son of God, குமாரன் நம்மிடத்தில் நம்மளுடைய வேண்டுதலை அங்கீகரிக்க if he வேண்டுமானால் needs to listen to our prayers, நாம் அவருக்கு பிரியமாயிருக்க வேண்டும், we have to please him. விசுவாசிக்க வேண்டும். We need to have faith. தேவனையும் விசுவாசிக்க We need வேண்டும், to believe in God, குமாரனையும் and we have விசுவாசிக்க to வேண்டும். believe in Son நான் of God. தேவனை மாத்திரம் நான் விசுவாசிப்பேன், I'm just going to believe in God. நான் குமாரனை விசுவாசிக்க I'm not மாட்டேன் going to believe in the Son. என்று சொன்னால் If you say அது that, சரியான விசுவாசமா it's not இருக்காது. the right faith. அப்படி விசுவாசிக்கிறவர்கள் If you're going to believe that way, தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று and நினைத்தால் if you think you will receive something from God, அவர்களாலே பெற்றுக்கொள்ள you முடியாது. cannot receive that. நான் தேவனை விசுவாசிக்க மாட்டேன், I will not believe in God. நான் குமாரனை மாத்திரம் தான் நான் I will விசுவாசிப்பேன் believe only in the Son of God. என்று சொல்லி If you think so, எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று if நினைத்தால் you think you will receive ஒன்றும் something from பெற்றுக்கொள்ள God, you முடியாது. cannot receive anything. ஆமா இவங்கள புறம்ப தள்ளிட்டு If you pull them away, ஆமா மற்ற சீஷர்களை செயின்ஸை மாத்திரம் தான் நாங்க பின்பற்றுவோம், if you're going to follow just the saints, அவர்களுக்கு தான் நாங்க முக்கியத்துவம் you're கொடுப்போம். going to give importance only to them. நம்முடைய விசுவாசம் அவர்கள் மீது If திரும்பினாலும் your faith goes towards the saints, ஒன்றையும் பெற்றுக்கொள்ள you முடியாது. cannot receive anything. ஆமென் ஹalleluya. இயேசு தெளிவாய் யோவான் 14:1 தெளிவாய் சொல்லுகிறார், Jesus clearly said in John 14:1, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் whatever the situation is, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, let your hearts not be troubled. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், Believe in God. என்னிடத்திலும் Believe விசுவாசமாயிருங்கள். also in Him. ஆமென். முதலாவது ஒரு மனிதனுக்கு அடிப்படையான தேவை The என்னவென்றால் basic thing what you need is தேவனிடத்தில் you have விசுவாசமாயிருக்க to வேண்டும், believe in God. இயேசுவினிடத்தில் And you have to விசுவாசமாயிருக்க. believe in Jesus as இயேசு well. உயிரோடு வாழ்ந்த காலத்திலே When Jesus was alive in the earth, ஆமென் அவர் அநேக அற்புதங்களை அடையாளங்களை அவர் நடப்பித்தார், He was doing so many miracles. அநேகரை அவர் சொஸ்தமாக்கினார். He healed so many people. அவர் சொஸ்தமாக்கும் பொழுதெல்லாம் As He heals, அவர் ஜனங்களுக்கு அவர் சொன்னது, He said to people, ஜனங்களிடத்துல கேட்டது, what He asked people was, ஜனங்களிடத்துல கண்டது, He saw what the people had was அவரை நேசிக்கிற அன்பை அல்ல, not just the love they had for Jesus, அவர்களுடைய கொடுப்பனையை அல்ல, not just the giving, அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து but the faith. அவர்களுக்கு அற்புதத்தை He செய்தார். did the miracles according to their faith. மத்தேயு 8ஆம் அதிகாரம் Matthew chapter 8, 5 10வது வசனம் வரைக்கும் verse பார்க்கும் 5 to 10, இங்க ஒரு 100க்கு அதிபதி we see a centurion ஆண்டவரிடத்துல வந்து, who came to Jesus. என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் My servant lies at home paralyzed. என்று அவரை வேண்டிக் கொண்டான். So he was praying to Jesus. ஆமா இயேசு சொல்றாரு, Jesus said to him, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று I will சொல்லுகிறார். come and heal him. அந்த 100க்கு அதிபதி சொல்றான், The centurion replied, ஆமா நான் 100க்கு அதிபதியா இருக்கிறேன், I am a centurion, ஆனாலும் but நான் நீர் என்னுடைய வீட்டுக்கு வருகிறதற்கு நான் தகுதி அல்ல, I do not deserve for you to நான் come to my பாத்திரன் house. அல்ல என்று சொல்லி I do not deserve that. தன்னை தாழ்த்துகிறான். So he was humbling himself தன்னுடைய down. அதிகாரத்தை குறித்து பேசுகிறான். He was talking about the நான் authority. போவென்றால் ஒருத்தன் போகிறான், He says if someone நான் goes வா to என்றால் God, ஒருத்தன் if வருகிறான், he calls someone, he இதை comes. செய் என்றால் ஒருத்தன் He செய்கிறான், asks someone to do something,
something he does. எனக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு, I have so much of authority. நானும் ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டவன் தான். I am having authority. ஆமென், ஹalleluya. ஆனாலும் But still, நீர் என் வீட்டுக்கு வருகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. he still says that he does not deserve for Jesus to go to his house. அவ்வளவு அதிகாரம் உடையவன், Even though he had so much authority, இவரால குணமாக்க முடியும் என்பதை அறிந்து he knew that Jesus could heal him. என் வீட்டுக்கு வந்து குணமாக்குன்னு சொல்லல, He did not say that come and heal. அவரை தாழ்மையாய் வேண்டிக் He was கொண்டார். asking him humbly. ஆமென், Amen. ஆமென். அவரை தாழ்மையாய் He வேண்டிக் was கொண்டார். asking God humbly. நாம் தாழ்மைப்படும் பொழுது If we are going to be humble, நமக்குள்ளே விசுவாசம் கிரியை we'll செய்யும். have faith in us. ஆமென். இவரால என் மகளை குணமாக்க முடியும் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. He had the faith that he will heal the child. ஆமென். அவன் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே According to his word, இயேசு சொல்றாரு, Jesus said, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் he காணவில்லை. said, truly I tell you, I have not found anyone in Israel with such great faith. ஆமென். அவனுடைய விசுவாசத்தின் நிமித்தம் Only because of his faith, ஆண்டவர் சொல்றாரு, Jesus said, நீ போகலாம், you can go, அவன் குணமாவான். he will be healed. ஆமென், ஹalleluya. Amen. ஆமென். அப்படிப்பட்ட விசுவாசத்தை முக்கியப்படுத்தி தான் So that kind of a faith, ஜனங்களை அவர் விடுதலையாக்கினார். he was able to deliver அடுத்த people. அதிகாரம் 9வது அதிகாரத்தை பார்க்கும் In the பொழுது next chapter, Matthew 9, இதுல 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. we see three things. இந்த 3 இடத்திலுமே In these three places, ஆமென், பார்க்கும் பொழுது we see விசுவாசத்தை முக்கியப்படுத்தி தான் அவர்களை சுகமாக்கினார் என்று Jesus பார்க்கிறோம். delivered people only according to their faith. 2வது வசனத்திலே In verse 2, திமிர்வாதக்காரனை அவனிடத்திலே கொண்டு வந்தார்கள். there was paralyzed man brought to him. அவர்கள் கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவனை குணமாக்கினார். According to their faith, Jesus healed the man. ஆமா, 20வது வசனத்திலே In verse 20, ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி a கடந்து வந்தார். woman with heavy bleeding came and touched Jesus. and she got அவளுக்குள்ளே அவர் மீது வைத்திருந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவளை healed. She சுகமாக்கினார். was healed only because of her faith. ஆமென். Amen. ஆமா, 27வது வசனத்தை In பார்க்கும் verse பொழுது 27, 2 குருடர்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். there are two blind people who were calling unto him. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் என்று They கூப்பிடுகிறார். said, have mercy on us, son of David. ஆமென். அவரிடத்துல ஆண்டவர் கேட்கிறார், So Jesus asks them, எனக்கு உங்களை சுகமாக்க எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் he விசுவாசிக்கிறீர்களா said என்று to them, do you believe that I am able to do this? நீங்க என்னை கூப்பிட்டீங்களே, எனக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிட்டீங்களே, You called me. இந்த தாவீதின் குமாரனுக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Do you believe that the son of David has this kind of power? அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவர்களை குணமாக்கினார். He healed them according to their faith. ஆமென், ஹalleluya. Hallelujah. அதனால விசுவாசிக்க வேண்டும். So we have to believe. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. You cannot please God without faith. விசுவாசம் இல்லாமல் குமாரனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. Without faith, you cannot receive anything from the Son of God. ஆமென், ஹalleluya. Amen. அதனால தேவனிடத்திலும் விசுவாசமாய் இருக்க So வேண்டும், you have to have faith in God குமாரனிடத்திலும் and விசுவாசமாய் have faith in the Son. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையினிடத்திலும் You விசுவாசமாய் have இருக்க to வேண்டும். have faith in the Word of God. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரிடத்திலும் விசுவாசமாய் You இருக்க have to வேண்டும். have faith in the Holy Spirit. ஆமென். Amen. அவர் சொன்னா அதை செய்து நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் If இருக்கிறார். He says something, He is able to do it. அநேகர் வார்த்தையை சுதந்தரித்துக் கொள்கிறார்கள். Many people get the verse. சில பேருக்கு Some, தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் வார்த்தைகள் they கொடுக்கப்படும், receive word through prophecy. உபதேசங்கள் மூலமாய் வார்த்தைகள் They கொடுக்கப்படும், receive word through preaching. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது வார்த்தைகள் They கொடுக்கப்படும், get the words when they are reading the Bible. ஒரு சில சம்பாஷணை செய்யும் பொழுது வார்த்தைகள் Some அவர்களுக்கு people கொடுக்கும். get words when they have conversations. ஆமென். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது வார்த்தைகள் They பிரசங்கி, get word when the gospel is preached. ஆனா அதை எப்படி அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் The இருக்கு. main thing is how they believe it. மத்தேயு 14ஆம் அதிகாரம் Matthew chapter 14, 25ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் verse பொழுது 25 to verse 32, இங்க ஒரு சம்பவத்தை நம்மளாலே பார்க்க we முடிகிறது. see something here. ஆமா, இயேசு சீஷர்களை Jesus said to the disciples, படகிலே அவர்களை தனியே அனுப்பி விடுகிறார். He was sending them in a boat. அவர்களை துரிதப்படுத்தி அவர்களை அனுப்பி He was விட்டுட்டு asking them to go அவர் quickly and தனித்திருந்து அவர் ஜெபம் பண்ணி he stayed separately and இரவிலே prayed. நடு சாமத்திலே It was in the night.
அவர்களிடத்தில் அவர் திரும்ப அந்த ஜலத்தின் மேலே அவர் நடந்து He வருகிறார். was walking on the water. இத எல்லாரும் பார்த்து சீஷர்கள் எல்லாரும் பார்த்து ஆவேசம் என்று அவர்கள் So பயப்படுகிறார். the disciples saw him and said he was a ghost. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு நீங்க பயப்படாதிருங்க, Jesus said, "Don't be afraid. நான் தான் அப்படின்னு It's சொல்லி. me." அப்போ பேதுரு சொல்றாரு, So Peter replied, நீரே என்றால், "If it's you, Lord, ஆமென், நீரே என்றால் if it's you, Lord, நானும் உம்மை போல இந்த கடலின் மேல் நடந்து வர then வேண்டும். I also should walk in the water. ஆமென். நீரே என்றால், If it's you, நீர் தேவனுடைய குமாரனே என்றால், if you are the Son of God, நான் உம்மை பின்பற்றுகிறவனாய் if இருக்கிறபடியா, I'm going to believe you, நான் உமக்கு ஊழியம் செய்கிறபடியினா, because I'm working for you, நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு உமக்கு பின்பதாக வந்தபடியினா, I have left everything and I've come behind நானும் you. உம்மை போல நடக்க வேண்டும். I need to walk like you." ஆமென். இன்றைக்கு அநேகருடைய ஜெபங்கள் அதாவது தான் This இருக்கிறது. is the prayer of many people today. நம்மளுடைய ஜெபங்களும் அதாவது தான் Our இருக்கிறது. prayers are the same too. ஆமா, என்னைக்காவது நம்ம வேண்டாம்னு சொல்லியிருக்கோமா? Do we say anytime no? ஏதாவது வேண்டாம்னு சொல்லியிருக்கோமா? Do we say no to இல்ல. anything? இயேசு கடல்ல நடந்தாரு, If Jesus walked in நானும் water, நடக்கணும். I also should walk. ஆமா, மற்ற விசுவாசிகளை மற்ற ஊழியக்காரர்களை பார்க்கும் பொழுது, When we look at other preachers, ஆமா, அவங்க அந்த ஊழியத்தை செய்தாங்க. if they are doing those அவர்கள் ministries, தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்தார்கள். if they are doing a prophetic அவர்கள் ministry, அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார்கள். if they are doing signs and wonders, பிசாசுகளை துரத்துகிறார்கள். if they are chasing away the demons, அதே போல நானும் செய்யணும் என்கிற ஆசை இருக்கிறது. we have such kind of a passion that we need to do the same. சில இடங்களில பார்க்கும் பொழுது Sometimes we see தேவன் அற்புத சுகத்தை ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார். Jesus keeps giving miraculous healing. அவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நானும் சுகமாக வேண்டும், We should not think like we should be healed like என் them. குடும்பமும் சுகமாக்கப்பட வேண்டும். We think that our family should be healed. மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது Like when other people are blessed, நானும் ஆசீர்வதிக்கப்பட I வேண்டும். also should be blessed. மற்றவர்கள் கார் வாங்கும் பொழுது, When other people are buying cars, மற்றவர்கள் வீடு வாங்கும் போது when other people are buying house, நானும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் I also should get that. என்று நாம் We ஆசைப்படுகிறோம். think that way. ஆசைப்படுகிறது தவறல்ல. It's not wrong. You are asking for all இந்த that. இடத்துல பேதுருவும், The same way Peter, நான் நீரே வென்றால் நான் கடலிலே நடந்து உம்மிடத்தில் வர வேண்டும் என்று கேட்கிறான். if it is you, then I also should walk on the water. ஆமென். Yeah. அவன் ஆண்டவர் அவனை பார்த்து, இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், Jesus looked at Peter and said, நடந்து வான்னு சொல்றார். "Walk." ஆமென். Amen. அவர் சர்வ வல்லமை உள்ள He தேவன். is a supernatural God. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். He will make things happen. அவர் சொன்னதை மாற்றாதவர் அல்ல. He will not change. நம்மளை அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் He is அல்ல. not a one who will neglect you. ஆமென். நாம் விருப்பப்பட்டதை அவர் கொடுக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவர். He is able to do the things நாம் that you வேண்டிக் ask for. கொண்டதை அவர் தருகிறதற்கு அவர் He is உண்மை able to உள்ளவர். give you what you've asked for. Praise கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் God. என்று If you சொன்னவர். ask, you will receive. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று Anyone who சொன்னவர். asks will receive. ஆமா, பொல்லாதவர்களாகிய நீங்களே Bad people, even who you are, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் if போது you ask for good things for your children, உங்கள் பரமபிதா God the Father, உங்களுக்கு கொடுப்பது அதிக He நிச்சயம் will அல்லவா? definitely give that to you. ஆமென். ஹalleluya. Amen. பேதுரு கேட்கிறான், நான் Peter தண்ணீரில asks, நடந்து வர வேண்டும் என்று. I should walk in the water. ஆமென். நான் தண்ணீரில நடந்து வர He வேண்டும். wanted to walk on the water. ஆண்டவர் சொல்றாரு, Jesus said, நீ நடந்து வா. "You will walk." அவனை பார்த்து இது உன்னால முடியாதுன்னு ஆண்டவர் He சொல்லல. did not say to Peter that he cannot நீ do இன்னும் it. அதற்கு பக்குவப்படலன்னு He சொல்லல. did not say that he is not eligible for ஆமென். it. நடந்து வான்னு He சொல்ற. said, "Walk on the water." அவன் அபிஷேகத்தை அது வரைக்கும் அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. He did not get the anointing until then. ஆனாலும் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ நடந்து வான்னு But சொல்லி. Jesus spoke to Peter and said, "Walk on the water." ஆமென். ஹalleluya. அவருடைய வார்த்தையை கேட்டவன் When he received that word, அவன் கடலிலே எழும்பி நடக்க he ஆரம்பிக்கிறான். was able to walk on the water. அவன் நடக்கும் பொழுது As he was walking, அந்த அலைகளை காற்றை பார்த்து he saw the waves, the air. பயந்ததினாலே, He was worried. அவனுடைய விசுவாசம் குறைவுபட்டதினாலே His faith went down. அவன் தண்ணீரிலே அமிழ்ந்து He போகிறான். was about to go inside the ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, Jesus looked at him and said, 31வது வசனத்துல, verse 31, அற்ப விசுவாசியே, "You of little faith, ஏன் சந்தேகப்பட்டாய்? why did you doubt? நான் நடக்கிறேன். I am able to walk. நான் நடக்கிறது போல நீ நடக்கணும்னு You ஆசைப்படுகிறேன். wanted to walk like me." ஆமென். ஹalleluya. ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. ஆமென். நடக்கணும்னு ஆசைப்படுகிறேன். You wanted to walk. உனக்கு நான் அந்த அதிகாரத்தை கொடுத்து I've விட்டேன். given you that authority. அந்த கிருபையை கொடுத்து I've விட்டேன். given you that grace. அந்த இரக்கத்தை கொடுத்து I've விட்டேன். given you all these things. ஆமென்.
ஆனா But- நீ அதன் மேல் ஏன் சந்தேகப்பட்டாய்? But why do you doubt? ஆமென், ஹalleluya. Amen. இன்றைக்கும் Today, இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. this word is coming towards தேவன் you. உங்களுக்கு அநேக வார்த்தைகளை அவர் கொடுத்திருக்கிறார். God has given you so many என் promises. தழும்புகளினாலே நீங்கள் சுகமாகுவீர்கள் என்று He சொல்லி said that you இருக்கிறார். will be healed through his wounds. ஆமென். என் நாமத்தினாலே நீங்கள் அற்புதங்களை செய்வீர்கள் என்று He சொல்லி said in இருக்கிறார். his name you'll do என் miracles. நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை He said துரத்துவீர்கள் in என்று his சொல்லி name இருக்கிறார். you will make demons flee. ஆமென், ஹalleluya. அவர் சொல்லி இருக்கும் பொழுது As he has said, அவர் சொன்ன வார்த்தையின் மீது நமக்கு ஏன் சந்தேகம்? why do we doubt his word? ஆமென், ஹalleluya. Amen. இன்றைக்கு அநேகர் Many of them today இந்த சந்தேகத்தினாலே அவர்கள் அலைகிறார்கள். have this doubt. நாங்க ஒண்ணும் புனிதர் அல்ல, We are not saints. நாங்கள் ஒண்ணும் இயேசு அல்ல, We are not Jesus. நாங்க ஒண்ணும் அந்த பிள்ளைகள் அல்ல. We are not those kind of சில people. பேர் நடக்கிறவர்களையும் Some people who even சில walk, பேர் கீழே தள்ளுகிறவர்களாய் some இருக்கிறார். people are pushing them away. அவர்கள் ஜெபிக்கிறதுனால அந்த அற்புதம் நடக்கவில்லை. They did not say, they are saying that it's not because of their prayers. ஆமென். அவர்கள் ஜெபித்ததுனால ஜெபம் கேட்கப்படவில்லை. It's not because they prayed that the prayer is ஏன் answered. தெரியுமா? You know why? அவர்களுக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம். Because the doubt they have in them. அதனால மற்றவர்களுடைய வரங்களையும் கிருபைகளையும் So உதாசீனப்படுத்துகிறார். people are trying to ignore the gifts what the other people have. அவிசுவாசியா இருக்கிறவன் The person who's an unbeliever, தானும் பெற்றுக்கொள்ள he மாட்டான், will not receive the gift. மற்றவர்களையும் பெற்றுக்கொள்ள He விட will மாட்டான். not let others also receive the இது gift. பிசாசுனுடைய கிரியை. This is the work of Satan. அதனால நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க So வேண்டும். we need to have faith இந்த ஊழியத்திலே நம்ம நிற்பதற்கு, to stand in this ministry, தேவனை போல கிரியைகளை செய்வதற்கு to do things like Jesus. நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் We இருக்க should have வேண்டும். faith. ஆண்டவர் இயேசு சொன்னார், Jesus said, என்னை பின்பற்றுகிறவன் anyone who follows me, நான் செய்கிறதை தானும் செய்வான், he will do things like என்னை காட்டிலும் பெரியவைகளை செய்வான் என்று and சொல்லி do இருக்கிறார். things even greater than what I did. அந்த வார்த்தையை விசுவாசிப்போமானா If we believe in that word, பெரியவைகளை செய்ய தேவன் we காரியங்களை will do செய்வார். great things. ஆமென், ஹalleluya. Hallelujah. விசுவாசம் நமக்கு வேணும். We need faith. மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல Matthew chapter 17, சீஷர்களிடத்துல ஒரு தகப்பன் தன் மகனை கொண்டு வந்து விடுகிறார். a disciple brought a son before Jesus, ஆனா அவர்களால அந்த மகனை குணப்படுத்த முடியவில்லை. but they could not heal that son. ஆமென். பின்பதாக அவன் இயேசுவினிடத்துல வருகிறான். Then he brought him to அவன் Jesus. சொல்றான், He said to என் Jesus, மகன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், my son has seizure. அடிக்கடி தீயிலும் ஜலத்திலும் விழுகிறான். He's suffering and falls into fire and அவனை water. உம்முடைய சீஷரிடத்துல நான் கொண்டு I வந்தேன், took him to your disciples, அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் but they could போயிற்று. not heal him. ஆமென், Amen. ஆமென். அப்படி என்றா If it is so, அவர்கள் தேவனிடத்தில் கற்று தேர்ந்தவர்கள், they have learned from Jesus. தேவனிடத்திலிருந்து அவர்கள் அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்தவர்கள். They are the people who saw Jesus' ஒவ்வொரு miracles. அற்புதத்தை செய்யும் பொழுது தேவன் யாரை மகிமைப்படுத்துகிறார், என்ன சொல்கிறார் என்று கேட்டவர்கள். When every miracle happened, they knew அவர்கள் very well அவ்வளவு what Jesus said. கற்றிருந்தாலும் Even though they learned from Jesus, ஆனாலும் அவர்கள் அதை விசுவாசிக்காததினாலே the main reason was they did not believe. அவர்களாலே அந்த அற்புதம் They could செய்யக்கூடாமல் not do the miracle. ஆமென். Amen. அவன் இயேசுவினிடத்தில் வந்தபோது When they came to Jesus, இயேசு அவனை சுகமாக்கினார். Jesus healed him. ஆமென். Amen. அவர்களை பார்த்து சீஷர்களை பார்த்து சொன்னார். Jesus said to the சீஷர்கள் disciples, அவரிடத்துல கேட்கிறாங்க, the disciples were asking ஏன் Jesus, எங்களால சுகமாக்க why முடியும்? could not we heal them? ஆமென். அற்ப விசுவாசிகளே, He said, you doubting people. ஆமென். அற்ப விசுவாசிகளே ஆண்டவர் சொல்றார். ஆமென், You ஹalleluya. doubting people. ஆமென். 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, Verse 14, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, you are a generation who does not have the faith. ஏது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், How long shall I stay ஏது with you? வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன் How long can I be patient with you? அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சீஷர்களை பார்த்து So கேட்கிறார். Jesus looked at disciples and said these இன்றைக்கு things. இந்த வார்த்தையை இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறார். Today this word is coming towards you. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், As you're listening to this verse is coming to you. எது வரைக்கும் என்னுடைய சத்தத்தை குறித்து நீங்கள் சந்தேகப்படுவீர்கள்? How long will you doubt my word? எது வரைக்கும் என்னுடைய வார்த்தையை குறித்து நீங்கள் சந்தேகப்படுவீர்கள்? How long will you
doubt my word? எது வரைக்கும் என்னுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நீங்கள் How சந்தேகப்படுவீர்கள்? long will you doubt the promises I gave you? எது வரைக்கும் நான் உன்னை சுகமாக்கினதை குறித்து How சந்தேகப்படுவார்? long will you doubt the healing I gave you? ஆமா, ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார் என்றால் அவர் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். If he is going to heal you, he is true enough to heal you. அவர் 10% 20% கொடுக்கிறவர் அல்ல. He is not going to give you healing for மீதி 10 and மருத்துவம் 20%. கொடுக்கிறதல்ல. Now the rest is coming from medical. ஆமென். நெல்லை ஜெபராஜையா அவங்க சொன்னாங்க, Nelle Jebrajaya said, ஆமென், மருத்துவம் கொடுக்கிறது சுகம், medical gives healing, தேவன் கொடுக்கிறது but God gives தெய்வீக சுகம். a holy healing. நீ மருத்துவ சுகத்தை எதிர்பார்த்தால் அது தற்காலிக சுகம். If you expect the medical healing, இந்த that is தேவன் என்னை temporary. விடுவிக்க வல்லவர் என்று நாம் But if you விசுவாசிப்போமானால், believe that God is the one who is going to deliver you, முழுமையாய் if நம்புவோமானால், you believe fully, அவர் பரிபூர்ண தெய்வீக சுகத்தை அவர் he is கொடுப்பார். going to give you that perfect இயேசு healing. சுகமாக்கினவர்களை பார்க்கும் பொழுது If you look at Jesus' அவர்கள் healing, திரும்ப குருடராய் they மாற்றப்படவில்லை. never went back to be blind. அவர்கள் திரும்ப திமிர்வாதக்காரனாய் They never மாற்றப்படவில்லை. went back to be paralyzed. அவர்கள் திரும்ப குஷ்டரோகிகளாய் They never மாற்றப்படவில்லை. went as lepers behind. ஆமென், ஹalleluya. Amen. அவர் சுகமாக்கினால் அது சுகம்தான். If he heals, that's healing. ஆமென், ஹalleluya. Amen. அவர் திரும்ப பெரும்பாடுள்ள ஸ்திரீயாய் அவள் மாறவில்லை. He looked at the woman who got heavy bleeding was not getting it back. சுகத்தை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். If he gave the healing to you, நாம் திரும்ப you சந்தேகப்படக்கூடாது. should not doubt. பேதுருவை போல நாம் திரும்ப We சந்தேகப்படக்கூடாது. cannot doubt like Peter. வார்த்தை உங்களிடத்தில் வருமானால் If the word is coming to அந்த you, வார்த்தையை இறுக பிடித்துக் you கொள்ள have வேண்டும். to hold on to the word. நாம் அதை சந்தேகப்படுவோமானால் If you are going to அந்த doubt, சுகத்தை பெற்றுக்கொள்ள we முடியாது. cannot receive the அந்த healing. வியாதியிலே நாம் அமிழ்ந்து We போய் will விடுவோம். go under that disease. ஆமென். Amen. அதனால நாம் விசுவாசிக்கிறவர்களாய் மாற So வேண்டும். we have to be people of faith. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, That's why Jesus said, நீங்க விசுவாசம் உள்ளவனாய் இரு you என்று have இவரை to be பார்த்து with சொல்லுங்க. faith. He Amen. said that to Jairus. ஆமென். அந்த மத்தேயு 17வது அதிகாரத்தினுடைய 19வது வசனம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது Matthew chapter 17 verse 19 சீஷர்கள் and கேக்குறாங்க, 20. ஏன் எங்களால செய்ய The முடியாம போயிடுச்சு? disciples are asking, why could not we drive it out? ஆமென். அதற்கு அவர் சொல்றாரு, He replied, உங்கள் அவிசுவாசத்தினால தான். because of your little faith. ஏன் உங்களால சுகமடையவில்லை? Why can't you deliver them? ஏன் தேவனால பயன்படுத்தப்பட Why முடியவில்லை? you're not being able to be used by Jesus? ஆமென். உங்களுக்கு விசுவாசம் இல்லை. Because you have little faith. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது What Jesus expects is கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், a faith like a mustard seed. நீங்கள் இந்த மலையை பார்த்து If you say to the mountain, இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, move from here to there, அது அப்புறம் போகும். it will move. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. Nothing will be impossible for உங்களால் you. கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று Nothing will be impossible மெய்யாகவே for you. மெய்யாகவே Truly உங்களுக்கு and சொல்லுகிறேன். truly I say unto you. ஆமென், ஹalleluya. Hallelujah. ஆமென். கடுகளவு A விசுவாசம். faith like mustard seed. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கடுகளவு Jesus விசுவாசம். expects a faith நாம் like mustard seed. சுகமாகாமல் இருப்பது கடுகளவு விசுவாசம் கூட இல்லையே. We are not having a faith like mustard seed. நாம் because we have ஜெபிக்கிற to காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு கடுகளவு விசுவாசம் கூட நம்மிடத்தில் இல்லையே. believe. We do not have faith like a mustard seed because நம்ம we, ஜெப ஆலய தலைவர்களாய் இருக்கலாம், we can be leaders of the church. ஊழியம் செய்யலாம், We can do ministry. தேவனோடு நடக்கலாம், We can walk with Jesus. அவரோடு பந்தியில நம்ம We பங்கெடுக்கலாம். can partake in the communion. ஆனா விசுவாசம் இல்லாவிட்டால் But still we don't have நாம் faith. அமிழ்ந்து போகிறவர்களாய் இருப்போம். We will be people who are going down. ஆமென். விசுவாசம் இருக்க We வேண்டும். need to have faith. மத்தேயு 21 அதிகாரம் 21 22 பார்க்கும் பொழுது, Matthew chapter 21 verse 21 and 22. ஆமென், சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, He looked unto the disciples and said, ஆமென், நீங்கள் சந்தேகப்படாமல் do not doubt. விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் Have faith. இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், Not only what I did to this இந்த fig tree, மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அது அப்படியே ஆகும் if என்று you say மெய்யாக to the வச்சிருக்கேன். mountain, go throw yourself into the sea and it will be done. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் If you believe, நீங்க ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ whatever you ask in prayer, அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று you will சொன்னார். receive everything. விசுவாசம் உள்ளவர்களாய் Belief in you. ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ Whatever you ask in prayers, அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். all this will be received by you. ஆமா,
மணிக்கணக்கா ஜெபிக்கிறது முக்கியமல்ல. It's not important that you pray for hours நாள் and கணக்கா hours. ஜெபிக்கிறது It's not முக்கியமல்ல. important that you pray for days and days. உபவாசிக்கிறது முக்கியமல்ல. It's not that you fast and வேத pray. வசனத்தை வாசிக்கிறது It's முக்கியமல்ல. not just reading the Bible. தேவாலயத்துக்கு கடந்து வருகிறது It's not முக்கியமல்ல. just coming to the church. செய்திகளை கேட்கிறது It's not முக்கியமல்ல. just listening to messages. ஒரு மனுஷனுக்குள்ளே விசுவாசம் இல்லாவிட்டால் But if you don't have faith, அவன் தேவனுக்கு பிரியமா இருக்க you முடியாது. cannot please God. பெரிய குமாரனை பிரியப்படுத்த You முடியாது. cannot please the Son of God. அவன் தேவனிடத்திலும் குமாரனிடத்திலும் ஒன்று பெற்றுக்கொள்ளவும் You முடியாது. cannot receive from God and the Son of God. ஆமென் ஹalleluya. அதனால தான் இயேசு சொன்னார், So Jesus said, தேவனிடத்திலும் விசுவாசம் you have உள்ளவர்களாய் to believe in God என்னிடத்திலும் and விசுவாசம் believe in Son of God. அந்த விசுவாசம் That faith உங்களிடத்தில் கடுகளவாவது இருக்க has வேண்டும். to be at least according to the mustard seed. ஆமென். நாம் செய்திக்கு நேராய் கடந்து Let's go towards the message. எபிரேயரை பார்த்து Looking at Jairus, எதற்காக நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்னார். why did Jesus ask Jairus to be with faith? எதற்காக சொன்னார்? Why did he say that? இதே மார்க் 5ஆம் The அதிகாரத்திலிருந்து same chapter, Mark 5. ஒரு சில காரியங்களை குறித்து மாத்திரம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி We're செய்வார். just going to meditate couple of things. ஆமென். 35வது வசனத்தை பார்க்கும் பொழுது Verse 35. அவர் கடந்து வரும் பொழுது As he was coming, எவீரு ஆண்டவரிடத்துல கெஞ்சி கேட்கிறான். Jairus was asking Jesus. அவனிடத்துல தான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். He said that he's going to வருகிறேன் Jairus' என்று house. சொல்லிவிட்டார். He said that he will நான் go. உன்னை அவன் மகளை சுகமாக்கி விடுவேன் He என்பதுதான் said அர்த்தம். that he will heal his daughter. அதுக்குண்டான உத்தரவாதத்தை அவர் கொடுத்து விட்டார். That is what he promised. எவ்வளோ ஜனங்கள் கூட்ட ஜனங்கள் அவரை நெருக்கினாலும் Even though many people were going around him, அவர்களோடு அவர் நேரம் செலவழிக்காமல், he was not spending that much time with them. அவர்களுக்கு அந்த நேரத்தில் உபதேசம் பண்ணாமல், He was not preaching at that time. எவீரோட வீட்டுக்கு நேராய் அவர் கடந்து He செல்கிறார். was walking towards Jairus' house. ஆமென். எவீரோட வீட்டுக்கு நேராய் கடந்து He செல்கிறார். was walking towards Jairus' house. அந்த போற வழியில தான் நம்ம வாசித்ததின்படி அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ உள்ளே வருகிறாள். As he was 25வது walking, வசனத்தில் we see that what happened. There was a lady with heavy bleeding walking behind him. அவளுடைய விசுவாசத்தின் நிமித்தம் ஒரு பெரிய அற்புதம் அந்த இடத்துல According நடக்கிறது. to her faith, she was healed. ஆமா, இயேசு நின்று தன்னிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டதை அறிந்து நின்று கேட்கிறார். Jesus realized that the power was getting out of him. என்னை தொட்டது யார்? He asked, "Who touched me?" அவ்வளவு நெருக்கங்கள் இருக்கிறது. Even after so much of crowd, அவ்வளவு ஜனங்கள் அவர்கள் even நெருக்குகிறார்கள். there were so many people around him. ஆமா, யாராவது சென்னையில டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்குள்ள போயிருக்கீங்களா? Have you been to T Nagar Ranganathan Street? ஆமா, போயிருக்கிறவங்க யாராவது மத்தவங்க தொடாம நடந்து Have you போயிருக்க walked when no one has touched you there? ஒரு ஷாப்பிங்க்கே அவ்வளவு ஜனங்கள் There are கூடுவார்களா? so many people in that shopping place. ஆமென். ஆமா, இயேசு வருகிறார். Jesus is coming. அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர் வருகிறார். Miracles are happening. வல்லமை உள்ளவர் வருகிறார். The powerful one is coming. பிசாசுகளை துரத்துகிறவர் The வருகிறார். one who flees demons is coming. ஆமென். அதிகாரம் படைத்தவர் The வருகிறார். authoritative one is coming. ஆமென். அப்படிப்பட்ட வரும்பொழுது எவ்வளவு ஜனக்கூட்டம் So இருந்திருக்க how வேண்டும். many people will be around Jesus? எவ்வளவு நெருக்கங்கள் இருந்திருக்க How much வேண்டும். of crowd will be there? அந்த இடத்துல There, அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ the lady with heavy bleeding, ஒரு விசுவாசத்தோடு with faith, அவரை he தொடுகிறார். went and touched Jesus. அந்த கூட்டத்துல எத்தனையோ பேர் தேவைகளோடு There வந்திருப்பாங்க. were so many people with needs. எத்தனையோ பேர் வியாதிகளோடு There will be வந்திருக்கலாம். so many people with sicknesses. எத்தனையோ பேர் தங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று எண்ணத்தோடு People வந்திருக்கலாம். would have come to receive blessings. ஆனா அவங்கெல்லாம் இயேசுவை தொடும் பொழுது இயேசுக்குள்ள இருந்து வல்லமை But வெளிப்படவில்லை. when they tried to touch Jesus, the power did not go from him. விசுவாசம் உள்ளவளாய் தொட்ட பொழுது But from the one who had faith, வல்லமை the அவரிடத்திலிருந்து power வெளிப்பட்டது. was released from him. ஆமென் ஹalleluya. Amen. அவர் எதிர்பார்க்கிறது அதுதான். He expects that. விசுவாசம் உள்ளவராயே நாம் அவரை தொட வேண்டும். We have to touch him with faith. ஆமா, நம்ம அவரை தொடணும், நீர் என்ன தொடணும்னு சொல்றது முக்கியம் அல்ல. When we say, "I will touch him," or "He will இயேசு touch us," எத்தனை பேரை தொட்டா? Jesus touched many அவர்களை people. He ஆசீர்வதித்தார். blessed them. ஆமென். அவர்களுக்கெல்லாம் வல்லமை வெளிப்படவில்லை. They did not see the blessing. ஆமென். Amen. ஆனா விசுவாசம் உள்ளவர்களாய் தொட்ட பொழுது வல்லமை But வெளிப்பட்டது. when there was someone who touched with faith, the
power went away. ஆமா. அப்போ அந்த வல்லமை வெளிப்பட்டது நிமித்தம் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துவதற்காக அந்த ஸ்திரீயினிடத்தில் அவர் சில வார்த்தைகளை So அவர் when he பேசினார். knew that the power left him, he wanted to honor that lady. அவருக்கு தெரிந்து கொள்ள ஆசைப்படுறார். இவ்வளவு விசுவாசத்தோட என்னை தொட்டு He விட்டாளே, liked to know who it was. யார் என்னை தொட்டது என்று He கேட்டார். asked who touched him. அந்த பெண் பயந்து போய் The lady was so feared. ஆமா அந்த 25 வருட அந்த 12 வருட காரியத்தை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். She revealed what happened to her. ஆமென், ஹalleluya. Amen. ஆமா அந்த 12 வருட காரியத்தை அவருக்கு சொல்றார். She revealed those 12 years of sickness in her. ஆமா இப்போ ஒருத்தர்ட்ட When நீங்க எப்படி இருக்கீங்க பிரதர், if we ask someone how they are, எப்படி பிரதர் இந்த வியாதி வந்துச்சு how did the sickness come to you? அப்படி நம்ம கேட்டோம்னா If we ask them like that, அவங்க அதுக்கு ஒரு பெரிய கதையே they சொல்லுவாங்க. will say a big story to you. ஆமா இந்த பெண் This lady 12 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கா. was suffering for 12 years. தங்களுடைய ஆஸ்தி எல்லாம் அவ இழந்திருக்கா. She has lost all her அவ property. எல்லா மருத்துவர்களையும் அவரை பார்த்திருக்கிறா. She's seen so many medical people, ஆனாலும் அவளுக்கு சுகம் இல்லை. but she was not healed. அவளுடைய சரீரம் பலவீனப்பட்டு கொண்டே She was இருந்தது. still weak in her body. அப்போ அந்த 12 வருஷம் அவ பட்ட வேதனையை சொல்லியிருப்பா. So she would have explained that 12 தன்னுடைய years of ஆஸ்தி sickness. செலவழிந்ததை She சொல்லியிருப்பா. has said all that she lost. மருத்துவர்கள் சொன்ன ஆலோசனையை She has சொல்லியிருப்பா. said the advices the medical இவங்க officers இதை gave her. சொன்னாங்க அவங்க அதை சொன்னாங்கன்னு She has சொல்லியிருப்பா. said everything, all that தன்னை they சுற்றி said. இருந்தவர்கள் சொன்ன காரியத்தை She சொல்லியிருப்பா. has said all that the people around her நீ told இங்க her. போயிட்டனா இன்னும் பெட்டர் ஆயிருவேன்னு சொன்னாங்கன்னு People would have சொல்லியிருப்பா. told her if you go there you will get healed. ஆமென், ஹalleluya. Amen. ஆமென். ஆனா எல்லாவற்றையும் அவ சொல்லியிருப்பா. She would have said everything to Jesus. ஆமென். அதனால தான் அந்த டிலே வந்திருக்கும் நான் Maybe நினைக்கிறேன். there was a delay there Amen. because of that. ஆனாலும் But அவளுடைய கடைசி நேர விசுவாசத்து நிமித்தம் But அவள் because of her faith she was healed. அந்த டிலே ஆனகிறது நிமித்தம் Because of that delay, இயேசு எவிருவை பார்த்து சொல்றார், he is looking at Jairus and said, ஆமென், நீ விசுவாசம் உள்ளவனாய். be person of faith. எதற்கு நம்ம விசுவாசம் உள்ளவனாய் இருக்கணும்னா Why should we have faith? நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு தாமதம் வரும் பொழுது நம்ம விசுவாசம் When there உள்ளவன். is a delay in our life, we need to have faith. நாம ஆண்டவரிடத்துல கேக்குறோம், We are asking Jesus. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, He gives us promise. வார்த்தையை He கொடுக்கிறாரு, gave the word to us. நான் உன்னை சுகமாக்கிட்டேன்னு சொல்றாரு, He said he has healed நான் you. உனக்கு சுகமாக்குவேன்னு He சொல்றாரு. said he will heal you. ஆனா அந்த காரியம் நமக்குள்ள நடக்கிறதுக்குள்ள நமக்குள்ள ஒரு சந்தேகம் But வந்து before that thing happens to us, we get the அந்த doubt. காரியம் நமக்குள்ள நடக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்றது We இல்ல. are not waiting to get the blessing. ஆமென், ஹalleluya. Amen. அதனாலதான் அநேகர் அந்த ஆசீர்வாதத்தை சுகத்தை இழந்து That போகிறார்கள். is the reason many people lose this healing. எல்லாருக்குமே என்னன்னா People think உடனடியா அற்புதம் that நடக்கும். everything should happen immediately. ஆண்டவர் சொன்ன உடனே As ஆசீர்வதிச்சார். soon as Jesus said it has to இப்போ ஒரு happen. உபதேசம் வந்திருக்கு. Now there is a new கர்த்தர் preaching. உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொன்ன உடனே If someone says you are going to be blessed, பேங்க்ல உடனே கிரெடிட் there ஆயிடும். is money in your bank account. ஆமா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொன்ன உடனே After they say that you are எல்லாம் going to be சரியாயிரும். blessed, everything is going to be all right. ஆமா, அது இல்ல ஆசீர்வாதம். That is not blessing. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்கு உன்னை உருவாக்க சில காலங்கள் உண்டு. So God will take time to take you into his own. ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல Genesis chapter 12. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, He's looking at Abraham and says, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், I'm going to make you into a big nation. நான் ஒரு பெரிய தகப்பனா உன்னை ஆக்குவேன், I'll make you a great nation. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் I'll bless பெருமைப்படுத்துவேன். you and make your name great. ஆமா, இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது He's saying these words to 4வது Abraham. வசனத்தை பார்க்கும் In பொழுது verse 4 we see, ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்படும் பொழுது அவனுக்கு 75 வயதாக இருந்தது. when Abraham went out of Haran, he was 75 years old. ஆமா, ஆனா இந்த வாக்குத்தத்தம் உண்மையாய் நிறைவேறுவதற்கு, But this promise to be happening, அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன் இஸ்மவேலன் அல்ல, so the one who received the promise, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு பிறப்பதற்கு, so to receive the promise that Isaac was going to be born, ஆமா 17வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் in பொழுது chapter 17 we see, அவனுக்கு 99 வயதாக இருந்தது. he was 99 years old. 24 வருடம் தேவைப்பட்டது. It took 24 years ஆமென். அவனுக்கு சொன்ன வார்த்தை அவனுக்கு for the கிடைப்பதற்கு. words to be fulfilled in him. ஏன் தெரியுமா? You know why? ஆமென். அதற்கு முன்பதாக Before that, அவன் ஆபிராம் இருந்தான். before that he was Abraham. இப்பொழுது Now
ஆண்டவர் சொல்றார், எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. God says, walk before me and be ஏதோ faithful. ஒரு உத்தமம் அவனிடத்துல So இல்லை. there was something which was missing from him. தேவனுக்கு பிரியமாய் அவன் இல்லை. He was not pleasing God. அதனாலதான் இந்த 24 So there வருடம் could have been this delay. கடைசி அவனை வார்ன் பண்ணிட்டு சொல்றாரு, Last he's warning him and எனக்கு saying, முன்பதாக நடந்து கொண்டு walk உத்தமனாய். faithful before me. இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, Now God is looking to him நீ and saying, ஆபிரகாம் என்னப்படாமல் you're not going to be நீ Abraham, ஆபிரகாம் you're என்னப்படுவாய். going to be called Abraham. இப்போ Now, இந்த வருஷத்துல this year, உற்பத்தி காலத்துல அவள் ஒரு குழந்தையை பெற, she will bear a child. ஆமென். நான் திரும்ப வரும் நாட்கள்ல When I come back, உங்க கரங்களில குழந்தைகள் இருக்கும். the son will be with you. 100 வயதாகும் பொழுது When he was 100 years ஈசாக்கு old, பிறந்தான் என்று சொல்லப்படும். Isaac was born. அப்போ அந்த வாக்குத்தத்தம் சொன்ன காரியம், வேண்டிக் கொண்ட காரியம் நிறைவேறுவதற்கு, So for that promise to be fulfilled, ஆமென், அவன் காத்திருக்க வேண்டியது he அவசியமா had இருந்தது. to wait for some time. அந்த காத்திருத்தல் ஆண்டவர் கொடுத்ததும் எதற்காக என்றார், And that waiting period by God இவன் was இன்னும் தேவனுக்கு பிரியமாய் உத்தமமாய் because நடப்பதற்காக. he needs to walk faithfully in front of God. நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காத்திருக்குதல் There are இருக்கலாம். so many waiting periods for us. நான் எவ்வளவோ ஜெபிச்சு I have பார்க்கிறேன், prayed so much. நான் எவ்வளவோ கண்ணீர் வடிக்கிறேன், I have cried so much. என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் I have வரலையே, not received the answer இந்த to my prayers. காரியங்களில் ஒரு மாறுதல் இல்லையே நம்ம There is நினைக்கிறோம். no change in the situation. ஆமென். நாம் உத்தமமாய் நடக்க வேண்டிய காரியத்துக்காக இன்னும் தேவன் அவர் God is காத்திருக்கிறார். waiting for us to be faithful. ஆமென். ஹalleluya. Amen. அவர் காத்திருக்க வைக்க வேண்டிய காலம் வரைக்கும் நாம் காத்திருக்க If He வேண்டும். asks you to wait, we have நாம் to wait. காத்திருப்போமானால் If we wait, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராய் He இருக்கிறார். will bless us. ஆமென். ஹalleluya. Amen. ஆமென். யோசேப்பு அவன் Joseph, காத்திருந்தான். He waited. ஆமென். சிறு வயதுல 17 வயதுல ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். In 17 years, he got a vision அவனை அவருடைய சகோதரர்கள் வணங்குகிற மாதிரி, that his siblings are worshipping him. அவனுடைய தகப்பனுடைய தாயார் அவனை வணங்குகிற மாதிரி. And mom and dad are bowing before him. இந்த சொப்பனத்தை அவன் சொல்லும் பொழுது As he was saying this vision, அது அவர்கள் they ஏற்றுக்கொள்ளவில்லை. did not take it in. ஆமா, அந்த சொப்பனம் நிறைவேறுகிறதற்கு காலம் எடுத்துக்கொண்டது. There was time for that vision to happen. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 46வது வசனம் 47வது வசனத்தை பார்க்கும் Genesis பொழுது, chapter 41, 46 and 47 we see. அவன் பார்வோனுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது 30 வயது உள்ளவனாய் இருந்தான் என்று When he நாம் was in பார்க்கிறோம். front of the Pharaoh, he was 30 years old. ஆமா, 30 வயது உள்ளவனாய் He was இருந்தான். a 30-year-old அவனுக்கு one. சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் For நிறைவேறுவதற்கு, the prophecy in him to be fulfilled, ஆமென், 23 வருடங்கள் it தேவைப்பட்டது. took 23 years. சாரி, 13 வருடங்கள் Sorry, தேவைப்பட்டது. it took 13 years. ஆமா, அதுக்கு பின்பதாக After that, ஒரு செழிப்பான 7 வருஷம் அவன் கடந்து போனான். he saw abundance of lands. அதற்கு பின்பதாகத்தான் After பஞ்சம் தேசத்திலே கொடிதாய் இருந்தது. After that, there was famine in the country. அந்த கொடிதான காலத்துல தான் During that terrible தேவன் time, இவனுக்கு காட்டின சொப்பனம் so நிறைவேறினது. the vision what God showed him fulfilled. அப்போ அந்த சொப்பனம் நிறைவேறுவதற்கு, So for that vision to be fulfilled, நிறைவேறும் பொழுது இவனுக்கு 37 வயசுக்கு மேல. so he was 37 years or more. ஆமா, அப்போ கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல இந்த யோசேப்பு So அவன் Joseph has waited காத்திருந்தான். 20 years and more for this to happen. ஆனாலும் But அவனுடைய still, விசுவாசத்தை அவன் விட்டு But he விடவில்லை. did not lose his faith. ஆமென். அவன் சிறைச்சாலையில இருக்கும் பொழுது, Even though he was in prison, அவங்க சகோதரர்களால அவன் விரட்டப்படும் பொழுது, he was chased away by his விற்று brothers. போட்டப்பட்ட When பொழுது, he was sold out, ஆமா, போத்திபார் மனைவினால குற்றச்சாட்டப்பட்ட பொழுது, when he was being blamed, சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட when he பொழுதும் was in the prison, தன்னுடைய விசுவாசத்தை அவன் விடவில்லை. he did not leave his faith. பானபாத்திரக்காரனுக்கும் When the cupbearer அவன் சொல்லும் பொழுது, said to him, நீ உன்னுடைய ஸ்தானத்துக்கு வரும் பொழுது when you go to that position, என்னுடைய காரியத்தை குறித்து நீ பார்வோனிடத்துல can சொல்லு you say my thing to the king? அவன் தயவாய் வேண்டிக் He கொண்டான். asked the cupbearer about this. ஆனா But இந்த சொப்பனம் நிறைவேறுவதற்கு for this vision to be fulfilled, பானபாத்திரக்காரன் அல்ல, it was not the cupbearer. தேவன் தான் அதை தாமதித்திருக்கிறார். God had delayed that for him. ஆமென். ஹalleluya. Amen. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. Whatever he wants to do will not be காலங்கள் taken கடந்து away. போகலாம், The time might pass. சூழ்நிலைகள் மாறலாம், Situations may change. தேவன் செய்ய நினைத்தது But தடைபடாது. what God wants to do will happen. தாமதித்தாலும் Even though there விசுவாசத்துக்காக is a காத்திரு. delay, keep believing. தரிசனம் குறித்த காலத்துக்காக There வைக்கப்பட்டிருக்கிறது. is a prophecy kept for அது you. முடிவிலே விளங்கும். It will happen. அது பொய் It சொல்லாது. will not lie. ஆமென். அது தாமதித்தாலும் அதற்காக நான் Even காத்திருப்பேன் if it is delayed, we have to என்று wait. நாம் காத்திருப்போம்.
காத்திருப்போமானால் If we are going to wait today, தேவன் நமக்கு சொன்னதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் whatever இருக்கிறார். God said, it will happen. ஆமென். இரண்டாவதாக Secondly, இதே அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது same chapter. அந்த 35வது வசனத்தை பார்க்கும் பொழுது if we see chapter 35, ஆமா ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து there were some people who came to the உம்முடைய church குமாரத்தி leader's house. மரித்து போனால் Your daughter is getting இனி sick. ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் So என்றார். don't disturb the master. இது எதை காட்டுகிறது என்றால் What we see here is, துர்ச்செய்தி வரும் பொழுது even if we receive bad news, விசுவாசம் உள்ளவனாயிரு. you have to have faith. துர்ச்செய்தியை சிலர் கொண்டு வருவாங்க. There are people who will bring bad news. ஐயா நம்ம ஜெபிக்கிறோம், We are praying. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். God has promised. ஆமென். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? God has promised. ஆண்டவர் என்னன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார்? What did he promise? நான் உனக்கு செய்வேன், He is going to do it for you. நான் உன் வீட்டுக்கு வருவேன், He said he will go there. உன் மகளை நான் He said சொஸ்தமாக்குவேன், he'll heal your daughter. நான் உன்னை சுகமாக்குவேன், He said he'll heal you. நான் உன் தேவைகளை He சந்திப்பேன், said I'll meet your needs. நான் உனக்கு ரட்சிப்பை He said I கட்டளையிடுவேன், will save you. நான் உன் சத்துருக்களிலிருந்து நான் உன்னை விலக்குவேன், He said I'll get you out of நான் the உன்னை pit. வாளாக்காமல் He said தலையாக்குவேன், he'll make you the head, உன்னை not the tail. கீழாக்காமல் He will மேலாக்குவேன். say he make you up and not அவர் down. வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். All the promises he's given அந்த you. வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முன்பதாக So before that promise could be fulfilled, சில நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நிமித்தம் there are some people around us. துர்ச்செய்தியை பிசாசானவன் கொண்டு வருவான். Satan will bring bad news through them. சில பேர் துர்ச்செய்திகளை கொண்டு வருவார்கள். Some people will bring bad news. அவங்களால அந்த துர்ச்செய்தியை கொண்டு வரலன்னா அவங்களால இருக்க They முடியாது. cannot stay without bringing the good news. அவங்களுக்கு கர்த்தர் யார் என்று அறிந்திருக்கலாம், They may know Jesus. அவர்களுக்கு கர்த்தர் யார் என்று They அறிந்திருக்கலாம், may know who God is. அற்புதங்கள் அடையாளங்களை They பார்த்திருக்கலாம். would have seen the miracles. ஆனாலும் But still, துர்ச்செய்தியை கொண்டு வருகிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் there இருக்கதான் is செய்கிறது. a group who will bring bad news to us. அதனாலதான் கர்த்தர் இன்றைக்கு சபையை உங்களை பார்த்து ஆண்டவர் That's சொல்றார், why God is telling you to church. துர்ச்செய்தியை கண்டு Do பயப்படாத, not be afraid of the bad news. துர்ச்செய்தியை கண்டு Do பயப்படாத, not be afraid of the bad news. நான் வாக்கு கொடுத்தவர் உன்னோடு கூட The இருக்கிறேன், one who promised is with வாக்கை you. நிறைவேற்றுகிறவர் The உன்னோடு one கூட who is going இருக்கிறேன், to fulfill is with you. அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிக்கிறவர் உன்னோடு The கூட one who இருக்கிறேன். is going to do miracles is with you. ஆமென். Amen. என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Numbers chapter 13, ஆண்டவர் சொல்றாரு, God says மோசேயின் இடத்துல to Moses நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தை சுற்றி பார்க்கும்படிக்கு to go and be in the place of Canaan. கோத்திரத்தில் ஒருவராக There's going to be one person there. 12 பேரை தெரிந்து கொண்டு I've chosen 12 of them. நீ இந்த தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்பு You're going to send these 12 there. அப்படின்னு சொல்றா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து So obeying God's word, தேவனுடைய பிள்ளைகளை God's people, எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தவர்களை even though they came from Egypt, பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் நடத்தினவர்களை, the one with strong hand was led. ஆமா, செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையிலே கால்நடையா நடக்க பண்ணினவர்களை, The Red Sea was broken and then walked through that. மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை பாதுகாத்தவரை, The one who have been shepherding them, வானத்தின் அப்பமாகிய தூதர்களின் அப்பமாகிய வானத்தின் மன்னாவை கொடுத்து போஷித்தவர்களை, they got the manna from heaven. ராஜாக்களை தள்ளினவரை, He moved the kings out. ஆமென், அப்படி அற்புதங்களை பார்த்தவர்கள். So people have seen those kinds of miracles. கண்மலையை பிளந்திருக்கிறார், They've broken the hill. வனாந்தரத்தில் நீரூற்றை உண்டாக்கி, They have seen the spring in the வனாந்தரத்தில் desert. பேரிச்ச மரங்களை உண்டாக்கி They've இருக்கிறார். seen the trees in the desert. அவ்வளவு அற்புதங்களை பார்த்த They have ஜனங்களை seen so many miracles there. பார்த்து தான் ஆண்டவர் So சொல்றாரு, God is telling to those அந்த people, ஜனங்களை நீ அனுப்பு. you're sending them. பார்க்காத ஜனங்களை அல்ல, It's not the one who did not see miracles. பார்த்த ஜனங்களை The அனுப்பு. ones who saw the miracles. ஆமென். Amen. அப்போ அனுப்பும் பொழுது As he was sending, அவங்க போய் சுற்றி பார்த்து they went and saw. அங்க இருக்கிற கனி செடிகளை, அவர்கள் திராட்சைக்குள்ள செடிகளை எடுக்கிறாங்க, They have seen all the plants there. மாதுளம் பழங்களை எடுக்கிறாங்க, They have seen the pomegranate trees. அத்தி பழங்களை எடுக்கிறாங்க. They've got the fig fruits. எடுத்துட்டு சில பழங்களை எடுத்துட்டு அவங்க என்ன செய்யறாங்க, They've got all these. ஒரு மாதம் அவங்க 40 நாட்கள் சுற்றி பார்த்து திரும்ப அவர்கள் பாளையத்துக்கு They திரும்பி just வருகிறாங்க. went there for 40 days, saw and came back. அதுல 10 பேர் துர்ச்செய்தியை So பரப்பினார். the 10 of them were giving bad news. யோசுவாவும் காலேப்பும் மட்டும்தான் அவர்கள் நற்செய்தியை அவர்கள் சொன்னார். Joshua and Caleb gave the good news. ஆமென், ஹalleluya, Amen. ஆமென். அப்போ துர்ச்செய்தியை பரப்புகிறதற்கென்று ஒரு கூட்டம் So உண்டு. there is a group who will spread bad news. ஜனங்களுடைய இருதயத்தை கரைந்து போக பண்ணுகிறதற்கென்று ஒரு கூட்டம் உண்டு. So there is a group of people who will bring அவங்க bad things வெளியில to us. இருந்து வருகிறதை காட்டிலும் More than coming from outside. சபைக்குள்ள இருந்தே ஜனங்களை குழப்புவார்கள். They will be inside the church and be confusing people. ஐயா, இனி இந்த சபையினால நமக்கு ரட்சிப்பு இல்லை, They will say it's not going
going to be a blessing இனி through இந்த the church. ஊழியக்காரனாலே அற்புதம் நடக்காது. There's going to be no blessings through this servant of God. ஆமா, இனி நம்ம அற்புதத்தை பார்க்க We முடியாது. cannot see any miracles. இதே சபையில அற்புதத்தை அனுபவித்திருப்பார்கள். They would have received miracles from the same இதே church. சபையில தேவனுடைய சத்தத்தை கேட்டிருப்பார்கள். They would have heard the same voice of God. இதே சபையிலே அவர்கள் கூப்பிட்ட ஜெபத்துக்கு தேவன் பதில் In the கொடுத்திருப்பார். same church, God would have answered their prayers. ஆனா But still, அவர்கள் தங்களுடைய இருதயத்தின் நினைவுகளின்படி, because according to their heart's desire, ஆமா, துர்ச்செய்திகளை அவர்கள் பரப்புவார். they will be spreading the bad news. அந்த காலத்திலே அதுதான் நடந்தது. That's what happened those days. ஆமென், ஹalleluya. Amen. ஆனா துர்ச்செய்தியை பரப்பினவர்களாலே, But the ones who spread the bad news, துர்ச்செய்தியை கேட்டவர்களினாலே the one who heard the bad news, அந்த கானான் தேசத்துக்குள்ளே நுழைய முடிந்ததா they என்றால் could not go into the Canaan. முடியவில்லை. They could not. ஆனா நற்செய்தியை But கொடுத்தவர்னாலே, the ones who brought the good news, the விசுவாசித்தவர்களினாலே, ones who had faith, ஆமென், அவர்களால கானானுக்குள்ளே போக but they முடியும். were able to get into Canaan. கணக்கு புத்தியுள்ளவன் சிந்தித்து பார்க்க கடவன் என்று வேதம் So சொல்லுது. anyone who's wise has to think about it. ஜனங்கள் பலவிதம் பேசலாம். People can speak many நான் things. அததான் சொன்னேன். That's what I said. அற்புதங்களை நடத்தினவர்கள், The ones who performed miracles, அவர்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. they know everything. ஆமென், ஹalleluya. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்துட்டார். Genesis chapter 13, Abraham has got a promise நான் இந்த தேசத்தை உனக்கு தருவேன். that I'm going to give you this nation. ஆமா, இந்த தேசத்துல எம்மட்டும் நீ நடத்து தெரிய முடியுமோ அம்மட்டும் நீ நடந்து தெரிய, அதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி He said, walk around and I'll give that to you. வாக்கு தத்தம் பண்ணி He gave விட்டார். that promise to him. உடன்படிக்கை பண்ணி விட்டார். He made a covenant with him. 15வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது, In chapter 15 we see, ஆமா, 8வது வசனத்திலிருந்து 8வது வசனத்துல அவன் Verse 8. கேட்கிறான், நான் எப்படி அதை அறிந்து கொள்வேன்னு கேட்கிறான். how will I know that God? ஆமா, இந்த தேசத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன்னு சொல்லி, என் சந்ததி சுதந்திரித்துக் கொள்ளும் சொல்லி நான் எப்படி நான் அறிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி If my generation is going to possess this, how will I know it? ஆமென். அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு அடையாளத்தை அவர் கொடுக்கிறார். So God is giving him a sign. ஆமா, பலியை கொண்டு வா, Bring the sacrifice. நான் அதை அங்கீகரிப்பேன். I will acknowledge பின்பதாக that. 13வது வசனத்தை In பார்க்கும் verse பொழுது 13 we see, ஒரு அடையாளம் என்னன்னா, you know what the sign is? அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, Then God looked at Abraham உன் and said, சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாயிருந்து so your descendants will be strangers in a country, அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், and they will be enslaved and mistreated. அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் So என்றும் they will be there 400 நீ as slaves. நிச்சயமாய் அறிய கடவாய். So you need to know that. ஆமென். அவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். So if they are going to serve them, I will also judge them. பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். Then they will come back with lots of things. ஆமென். 16வது வசனத்துல, In verse 16, 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். on the 4th generation your descendants will come back. ஏனென்றால் You know why? எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை Because Amorites things has never been completed. சொல்லிட்டு கீழே ஆண்டவர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணினார். So he's made a covenant with Abraham. ஆமா, அப்போ கீழே உடன்படிக்கை பண்றப்ப So when he is doing the இந்த covenant, கானான் தேசத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்கங்கறதையும் ஆண்டவர் சொல்றார். he also இருப்பாங்க. says who will be in Canaan. ஆமென். அவங்க இருக்கிற இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று ஆண்டவர் திட்டமாய் சொல்லி So இருக்கிறார். he says, I'm going to give this nation to your generation. 400 வருஷத்துக்கு முன்பதாகவே இந்த தீர்க்க தரிசனம், இந்த உடன்படிக்கை ஆண்டவர் ஆபிரகாமோடு செய்தாகிவிட்டது. So before 400 years this could happen, God revealed this to Abraham. இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சிந்திக்க வேண்டும். When we see this chapter, we need to realize திட்டமாய் தேவன் வாக்கு கொடுத்து God விட்டார். gave this promise to him. கொடுத்த பின்பதாகவும் After giving this, இந்த ஜனங்களுக்குள்ளே these people, இந்த எமோரியரை பார்க்கும் பொழுது, they could see all these things. இந்த கேனியரை பார்க்கும் They பொழுது, was able to see the Canaanites. இந்த ஏத்தியரை பார்க்கும் பொழுது, They were able to see the இந்த Gentiles. பெர்ஷியரை பார்க்கும் பொழுது, They were able to see the Perizzites. கானானியரை பார்க்கும் They பொழுது were able to see the Canaanites. இவர்களுக்கு பயம் They உண்டாகுகிறது. got this fear. அவர்களுக்கு முன்பதாக அவங்க காண்டாமிருகம் போல இருந்தாங்க. Even though they were against him, நாங்க அவர்களுக்கு முன்பதாக தெள்ளு பூச்சிகளை போல இருக்குன்னு but we are சொல்லலாம். just like worms. ஆமென். Amen.
ஆனா ஆண்டவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவருக்கு தெரியாதா? But the one who promised knows. அவர் சொன்னதை What he நிறைவேற்றுகிறார். says he will do. ஆமென். என்னதான் துர்ச்செய்தி வந்தாலும் Whatever the bad news comes, அந்த செய்தியை தேவன் அவமாக்குகிறதற்கு அவர் உண்மை he is உள்ளவர். going to break all those things away. துர்ச்செய்தியை பரப்புகிறவன் அதை சுதந்தரிப்பதில்லை. Anyone who spreads the bad news will not be able to possess அவிசுவாசம் it. உள்ளவன் அதை சுதந்தரிப்பதில்லை. Anyone who does not have belief will not be able to விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். But the one who has faith, everything will happen. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். So anyone who believes, சபையை everything will இன்றைக்கு happen. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். Today as a prophecy I இந்த say to சபையை you, குறித்து தேவன் அநேக வார்த்தைகளை சொல்லி God இருக்கிறார். has given so many promises for this church. ஆமென். அதை விசுவாசித்தவர்கள் If you believe, அதை காண்பார்கள், they will see, அதை அனுபவிப்பார்கள். they will undergo that. இந்த எழுப்புதலுக்குள்ளே அவர்கள் கடந்து They will செல்வார்கள். go through that revival. அதற்கு அவர்கள் பங்குள்ளவர்களாய் So they will be மாறுவார்கள். part of that. அதை If உதாசீனப்படுத்தினவர்களோ you're going to neglect that, துர்ச்செய்தியை if பரப்பினவர்களோ you're going to spread the bad இதற்கு news, பங்கும் பாத்தியும் you இல்லாதவர்களாய் will மாறி not have போவார்கள். partake with இந்த this. கிருபையை அவர்கள் இழந்து You will lose போவார்கள். the grace. அவர்கள் பரிதபிக்கப்பட்டவர்களாய் They will be போவார்கள். not into it. ஆமென். Amen. துர்ச்செய்தியை நம்புகிறவர்களாய் இருக்க கூடாது. We should not believe the bad news. துர்ச்செய்தி வரும் பொழுது When the bad news comes, விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க. we should have faith. மூன்றாவதாக The third thing, காரியம் மாறுதலாய் முடியும் பொழுது even if things change, விசுவாசம் we உள்ளவனாய் should have faith. அந்த 35வது வசனத்தை பார்க்கும் பொழுது So the verse அவள் 35, மரித்து போனாள் என்று நாம் we வாசிக்கிறோம். see that she's dead. ஆமென். அவள் மரித்து போனாள். She's dead. அதுக்கு முன்பதாக வரைக்கும் அவள் பலவீனமா தான் இருந்தா. So before that she was just weak. ஆனா இயேசு வருகிறேன்னு சொல்லிட்டாரு. But Jesus said he will ஜெபத்தை go. அங்கீகரித்து விட்டாரு. He accepted the prayer. பாதி வழியில வந்துட்டு He was இருக்கிறாரு. almost half the way there. ஆமென். இந்த நேரத்துல At this time, காரியம் மாறுதலாய் the முடிந்து things விட்டது. changed. ஆமென். ஹalleluya. அது வரைக்கும் அவனுடைய வீட்டிலே Until then, அவனோடு கூட இருந்தவர்களுக்குள்ளே the people in the ஒரு house நம்பிக்கை இருந்தது. had some belief. என்றைக்கு காரியம் மாறுதலாய் But முடிந்ததோ when there was a change in the house, அன்றைக்கு அவருடைய நம்பிக்கை அவருடைய விசுவாசம் they போய்விட்டது. lost the faith and the belief. 38வது வசனத்துல In பார்க்கும் verse பொழுது 38 we see ஆமா அவர்கள் சந்தடி பண்ணி அழுது புலம்புகிறவர்களாய் there மாறிவிட்டார். were people with crying and wailing loudly. காரியம் மாறுதலாய் முடியும் பொழுது Things have changed there. புலம்புகிறவர்களாய் நாம் They இருக்க were not கூடாது. the ones who were being talking சில about it. காரியத்தை தேவன் அனுமதிப்பார். Sometimes God allows things. சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில மாறுதலாய் முடியும். There can be some change in situations. ஆனால் அது மகிமைப்படுகிறதுக்கு ஏதுவா இருக்கும். But that will be for glory. நாம் அழுகிறதற்கு அல்ல அந்த It's not காரியம் for us மாறுகிறது. to cry. இந்த சபையில ஒரு காரியத்தை தேவன் மாற்ற விருப்பப்பட்டார். If God wants to change something in this church, ஜனங்களுக்கு முன்பதாக கேவலப்படுத்துகிறதற்கு if it's not just to put us down in front of ஜனங்களை people, குற்றப்படுத்துவதற்கு it's not just to point out at us, இந்த சபையை but just to மகிமைப்படுத்துவதற்கு. glorify the church. ஆமென். ஹalleluya. Amen. காரியம் மாறுதலாய் முடியும். So the things will change. ஆமென். யோவான் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் John பொழுது chapter 11, இந்த இடத்துல மார்த்தாளையும் மரியாளையும் குறித்து நாம் பார்க்கிறோம். we see Martha and Mary. அவர்கள் இயேசுவுக்கு மிகவும் பிரியமானவர்கள். They were very close to Jesus. இயேசு மிகவும் நேசித்தவர்கள். Jesus loved them so much. இயேசு மிகவும் நேசித்தவர்கள். Jesus loved them. ஆமா இயேசு சொன்னாரு. Jesus said, ஆமா நீங்கள் தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்க. you have to have faith in God என்னிடத்திலும் and விசுவாசமாயிருங்க. should have faith in me. விசுவாசம் இல்லாமல் இருப்பது Without faith, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். you cannot please God. விசுவாசம் இல்லைன்னா இயேசுவுக்கு அது பிரியமில்லாத If you காரியம். cannot have faith, you cannot இயேசு please Jesus. இந்த மார்த்தாளையும் மரியாளையும் குறித்து அவர் பிரியப்படுகிறார் So என்றார். Jesus was pleased with Martha and Mary அவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் தானே. because they believed. ஆமென். அவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் Because தானே. they believed. ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் தானே. Because they had faith. விசுவாசிக்கிற வீட்டிலே ஒரு மாறுதல் நடந்து விட்டது. So if there is a faith in house, there will be change. விசுவாசிக்கிறவர்கள் நினைக்கிறாங்க The believers think சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட the இருக்கிறார். supernatural God is with us. அவர் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருகிறார். He comes to our house so many நாங்கள் times. அவருக்கு பணிவிடை செய்கிறோம். We've been serving him. ஊழியம் செய்கிறோம். We do ministry for him. நாங்கள் அவரை நேசிக்கிறோம். We love him. அவர் எங்களை நேசிக்கிறார். He loves us. நாங்கள் அவருடைய வார்த்தைகளை கவனிக்கிறோம். We listen to his words. ஆமென். ஹalleluya. ஆமென். அவங்க பிரியமா இருந்தாலும் Even though they were pleasing him, ஆமா அவங்க வீட்ல காரியம் மாறுதலாய் முடிந்து there was விட்டது. a change in their அவங்க situation. நினைச்சிருப்பாங்க They would have thought, இயேசு இருக்கிறதுனால எங்களுக்கு
மரணம் வராதுன்னு They would சொல்லி. have thought because Jesus was with them, there was ஏன்னா no அவன் death there. வியாதியா இருக்கும் பொழுது இயேசுவுக்கு சொல்லி அனுப்புகிறான். Because they sent this news to Jesus when he was sick. அவரை விசுவாசித்ததினாலே, Because they believed அவன் in him. தேவனுடைய குமாரன் என்று நம்பினதினாலே Because they knew he was the இந்த son of செய்தியை God. சொல்லி They அனுப்புகிறார்கள். sent through this message. இயேசு Jesus தாமதிக்கிறார். was delayed. எதற்கு? You know why? அவர் மகிமைப்படும்படியா. Because he has to be glorified. அவர் மகிமைப்படுகிறது. அது இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது We read another verse. 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. Jesus said this. ஆமா, அவன் மரிக்கிறதுக்கு தேவன் காரியம் மாறுதலாய் முடிகிறதற்கு முடிந்ததுக்கு காரணம் என்னன்னா, The main reason there was a change in their situation was ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, Jesus is looking at the disciples அவன் and saying, மரிச்சிட்டான், he's dead. அவன் மரித்துட்டான். He's dead. அவங்களுக்கு அதனுடைய உண்மை புரியவில்லை. They did not understand that. ஆனா அவர் சொல்றாரு, But he says, ஏன் தெரியுமா you அவன் know மரிச்சான்? why he died? ஆமா, மார்த்தாள் மரியாள் விசுவாசிக்கிறதை காட்டிலும் More than Mary and Martha being faithful, என் கூட இருக்கிற நீங்க விசுவாசிக்க முடியும். the people around him has to have faith. ஆமென். நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று You need to have faith. உங்கள் நிமித்தம் நான் சந்தோஷப்படுகிறேன். Because of you, I'll be glad. சில காரியங்களை தேவன் செய்கிறதற்காக இந்த மாறுதலை அனுமதி. Certain things he allows these situations to happen. ஆமென். ஹalleluya. சில காரியங்களை செய்வதற்காக தேவன் He wants to do certain things and that's why he allows இந்த this. மாறுதலை அனுமதிப்பார். He's allowing this change. ஆமென். ஹalleluya. Amen. உங்க வீட்ல மாறுதலான காரியம் நடக்குதா? Are there any things happening in your house நீங்க which is ஜெபிக்கிற changed? காரியத்துக்கு மாறுதலாய் நடக்குதா? Is there something which is happening just என்ன opposite to ஆண்டவரே, what நீ you prayed? ஆசீர்வதியும் சொல்றேன். You've been praying that you'll be blessed, ஆனா கடனுக்கு மேல கடன். but there's so much of debt. என்னை குணமாக்குன்னு சொல்றேன். I'm asking for healing, ஆனா எனக்கு வியாதிக்கு மேல but I'm வியாதி. getting more sicknesses. ஆமென். ஹalleluya. எனக்கு விடுதலை கொடுன்னு நான் சொல்றேன். I want freedom, இன்னும் எனக்கு பாடுகள் மேல பாடுகள் but இருக்குன்னு still there is சொல்றீங்களா? so much of tribulations. ஆமா. ஆண்டவர் அதை எதற்கு அனுமதிக்கிறார் You know என்றால், why Jesus allows it? அவர் Because மகிமைப்படும்படியா. he has to be glorified. அவர் மகிமை எதனால படுவார்னா, You know why he's be glorified? உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிறது To மாத்திரமல்ல, honor your faith. உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் உங்கள் நிமித்தம் அவர்கள் விசுவாசிக்கும்படியா. And also people around you will start having faith. ஆமென். like you. 45வது வசனத்தை பார்க்கும் பொழுது, So verse 45 we see, அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் so உள்ளவர்களானார். verse 45 says, therefore many of the Jews who had come to visit Mary and had seen what Jesus did believed in him. பிரதர் சிஸ்டர், Brothers and sisters, நான் உங்களுக்கு தாழ்மையா சொல்றேன், I humbly say to you, எனக்கு இவ்வளவு நாள் தேவன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலையே if நினைக்காதீங்க. you are thinking that Jesus has not answered our prayers, நான் ஜெபிக்கிறதுக்கு மாறாகவே நடக்குதுன்னு everything is நினைக்காதீங்க. happening just the opposite of what I prayed. அது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படுகிறதற்கு It's ஏதுவா, only because of his glory to be உங்களுடைய there, விசுவாசம் பலப்படும்படியா, for your faith to be உங்களை honored. சுற்றி இருக்கிற ஜனங்கள் இன்னும் நீங்க நம்புகிற கர்த்தரை விசுவாசிக்கும்படியா The people around you will start அந்த believing காரியத்தை Jesus. தேவன் Jesus அனுமதித்திருக்கிறார். is allowing these things to happen. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் If இருந்தால் you have faith, இந்த காரியம் நடக்கும். this thing will happen. காரியம் மாறுதலாய் The முடிந்தாலும் changed நீங்கள் things விசுவாசம் உள்ளவர்களாய் will இருங்க. still have to keep your faith. நான்காவதாக, The fourth one, ஆமா, 38வது வசனத்தையும் 40வது வசனத்தையும் பார்க்கும் பொழுது, verse 38 and 40 we see. மார்க் 5:38 Mark 40 chapter 5 verse 38 and 40. அவர்கள் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டுக்கு வரும் பொழுது When they went to the synagogue home அவர்கள் leader, சந்தடி பண்ணி அழுது புலம்புகிறவர்களாய் இருந்தார்கள். they were crying and wailing loudly. 39வது வசனத்துல In verse 39 we அதுக்கடையில் see, ஆண்டவர் சொல்றாரு, ஏன் அழுகிறீங்க? he's அவள் asking why you are crying. ஆமா, அவள் நித்திரையா இருக்கிறாள், She is sleeping. அவள் மரிக்கவில்லை என்று சொல்லுகிறார். She is still not dead. ஆமா, அதை கேட்டுட்டு After listening to this, அந்த ஜனங்கள், the people there, யூதர்கள், the Jews, அந்த வீட்டில தங்கி இருந்தவர்கள், the ones who were staying in the place, ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே நடக்கிறது. this is happening in the synagogue leader's house. அவனோடு கூட அநேக நாட்கள் உபவாசித்து ஜெபித்திருக்கலாம், They would have fasted along with him. அவனோடு கூட ஊழியம் They செய்திருக்கலாம், would have done ministry with him. அவனோடு கூட அநேக நாட்கள் பிரயாணப்பட்டு They இருக்கலாம். would have traveled with him. ஆனா அவனுக்கு நடந்த சம்பவத்தை குறித்து, But looking at what happened to him, இயேசு கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து they are looking at Jesus' இந்த promise and ஜனங்கள் saying, நகைத்தார்கள் என்று these வேதம் people சொல்லுகிறது. were just making fun of it. ஆமென். ஹalleluya. Amen. மற்றவர்கள் நகைக்கும் போது When people are laughing at us, விசுவாசம் we உள்ளவனாய். should have faith. ஆமென். ஹalleluya. Amen.
மற்றவர்கள் உனக்கு நடக்கிறத குறித்து நகைக்கும் போது, People may laugh at what's happening to you. கர்த்தர் இவனை கைவிட்டார் என்று சொல்லும் பொழுது, They may say that God has இனி forgotten அற்புதம் அடையாளம் நடக்காது என்று you. They will சொல்லும் say that பொழுது, there will not be wonders. ஆமென், ஹalleluya. கர்த்தர் உன் விசுவாசத்தை கனப்படுத்த God உண்மை will honor உள்ளவராக your இருக்கிறார். faith. ஆமென், It's true to ஹalleluya. do that. நகைக்க கூடாது. We should not laugh at people. ஆமா, எந்த சூழ்நிலையிலும், Whatever the situation is. ஆமா, அதற்கு ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையிலும், Even if there is no situation. ஆதாரமே இல்லாத சூழ்நிலையிலும், Even if there is no things happening. அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். He is able to fulfill the அவர் promise. தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு He அவர் will உண்மை fulfill the உள்ளவர். promises. அவர் சொன்னாரு, He said, நீ பள்ளங்களை பார்க்கும் பொழுது, when you look at the shallow things, ஆமென், ஹalleluya, மலைகள் அதை நிரப்புவதில்லை. the mountain is not going to fill it. ஆமென், மேகங்கள் அதை The நிரப்புவதில்லை, clouds are not going to fill ஊற்றுகள் it. அதை நிரப்புவதில்லை. The springs are not going to fill it. நான் அதை I am நிரப்புவேன். going to fill it. ஆமென், அவர் நிரப்புவதற்கு அவர் He is உண்மை able உள்ளவர். to fill those places. ஆமென், ஹalleluya. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை Genesis பார்க்கும் பொழுது, chapter 17 verse 17. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, Abraham, Jesus said to Abraham, God உனக்கு said நான் to ஒரு Abraham, குமாரனை தருவேன்னு I'm going to சொல்றாரு. give you a son. ஆபிரகாம் என்ன செய்யறானா, நகைக்கிறான். Abraham was laughing at it. ஏன் ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியலன்னா, You know why he was not able to receive the ஆபிரகாம் miracle? விசுவாசித்து தான் அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு கடந்து வந்தான். He believed and he moved out of the place. ஆண்டவருடைய விசுவாசத்தை, ஆண்டவரை விசுவாசித்து தான் மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் அவன் நடந்தான். Only because he believed he was walking in all the directions. ஆமா, ஆனா குறிப்பிட்ட வாக்குத்தத்தம் தாமதித்ததினாலே, So because the word was delayed, காரியம் மாறுதலாய் முடிந்ததினாலே, there was a change in situation. அவன் நினைக்கிறான், He thinks, ஆமா, ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, இஸ்மவேல் மூலியமா இந்த காரியத்தை he செய்துட்டார். thought that God is doing things through ஓ, Ismail. இந்த வழியா இப்படிதான் ஆண்டவர் செய்றார், இதுதான் தேவனுக்கு சித்தம் போலன்னு அவன் So நினைச்சிட்டான். he thought the will of God was in a different way. அது அல்ல தேவனுடைய But சித்தம். that was not God's way. அவர் சொன்னதை He is நிறைவேற்றுகிறவர். able to fulfill what he said. ஆமென், ஹalleluya. Amen. அவன் அந்த இடத்துல நகைத்தான் என்று He வாசிக்கிறோம். laughed at what God said. அதுக்கு அடுத்த அதிகாரம் 18வது The அதிகாரத்துல next chapter, chapter 17, தேவ தூதர்கள், தேவ மனிதர்கள் ஆபிரகாமோடு கூடார வாசலிலே பேசும் பொழுது, when people around him were நாங்க talking to him, உற்பத்தி காலத்துல நாங்க வரும் பொழுது சாராள் பிள்ளை பெறுவாள் என்று சொல்லும் பொழுது, so when they said that Sarah will bear a child, சாராள் அதை கேட்டு நகைத்தாள் என்று நாம் Sarah was பார்க்கிறோம். also laughing at it. ஆமென். சூழ்நிலைகளை பார்த்து, பலன் இல்லாத சூழ்நிலையை பார்த்து, Looking at the weak situations, தங்களுடைய இயலாமையை குறித்து, looking at the weaknesses, காலம் தாமதித்தது நிமித்தம், because period was getting காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது delayed, because நிமித்தம், things have changed. நாம என்ன செய்யக்கூடாது, We should not, நகைக்க we கூடாது, should not laugh. விசுவாசத்தை We விட்டுறக்கூடாது. should not leave our faith. சாராள் தான் ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்தவள். Sarah was the one who got Ahar. அவ முடிவு பண்ணிட்டா, She thought, எனக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று I போய்விட்டு, have stopped with all the regular, நான் இனி பிள்ளை பெற முடியாது. I cannot bear a child. அதனால அவள் நகைத்தா. So she was laughing at it. ஆனா பொய் சொல்ல தேவன் மனிதன். But God will not lie. ஆமென், ஹalleluya. Amen. He's not a human. ஆமா, மற்றவர்கள் நகைத்தாலும் Even though other people were laughing, நீங்களும் நானும் நகைக்க கூடாது. you and me should not laugh. எல்லாம் என்னை விட்டு போயிட்டு, Even everything has gone away. என் பலன் போயிட்டு, If I've got weakness, எனக்கு எல்லாத்தையும் நான் if இழந்துட்டேன், I've lost everything, எனக்கு வயசாயிட்டு, I've become old. அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. We cannot say that. ஆமென், ஹalleluya. என் பார்வை மங்கிட்டுன்னு சொல்ல முடியாது. My vision has depreciated. இதை குறித்து பார்க்கும் பொழுது, When we look at நியாயாதிபதிகள் this, 16ஆம் அதிகாரம் Judges chapter 16, 23 இருந்து 30 வரைக்கும் பார்க்கும் பொழுது, 23 to 30 we see. சிம்சோன் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவன். We see that Samson was used mightily. கழுத தாடை எலும்பினால அநேகரை அவன் கொன்று He குவித்தவன். killed so many people out of the donkeys. ஆமென், ஹalleluya. கடைசியில் அவன் மீதியானவருடைய கைகளில் அவன் பிடிபடுகிறான். He was being got under the Midianites. அவனுடைய முடி சிரைக்கப்படுகிறது. His hair was taken off. அவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு His விலகுகிறது. anointing has gone away. அவனுடைய கண்கள் His பிடுங்கப்படுகிறது. eyes were taken off. ஆமென். கண்கள் பிடுங்கப்பட்டது அப்படினாலே If the eyes were taken off, தரிசனம் அவனை விட்டு விலகிட்டுன்னு அர்த்தம். it looks like the vision has gone away from him. ஆமென், ஹalleluya. அபிஷேகம் அவனை விட்டு விலகினது. It looks like he lost his anointing. அவன் எல்லாராலையும் ஒரு வேடிக்கை பொருளாய் அவன் மாற்றப்பட்டு விட்டான். He was like a funny person there. அவனை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் அவனை வேடிக்கையாய் அவனை பார்க்க People ஆரம்பித்தார்கள். were just looking at him in a funny அந்த way. அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா தங்கள் look at தேவனை the chapter, புகழ்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம். We see that they were glorifying அவனை ஒரு God. வேடிக்கை பொருட்களாய் ஒரு நகைப்பாய் அவனை They மாற்றினார்கள். laughed at him. ஆனா But சிம்சோனுக்குள்ள Samson ஒரு விசுவாசம் இருந்தது. had the faith.
நான் ஆராதிக்கிற தேவன் The பெரியவர். one who I worship, எனக்குள்ளே என்னை அபிஷேகித்தவர் the one பெரியவர். who anointed is great. நான் என்னுடைய தவறுதனால நான் இழந்து போனது உண்மைதான். Yes, I lost because of my mistake. ஆனா என் தேவன் வல்லமை இழந்து போகிறவர் அல்ல. But the God will not lose his power. இந்த நகைக்கிற இந்த ஜனங்களையும் என்னோடு கூட அழிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவர் என்று அவன் Yeah, but விசுவாசித்தான். he knew that the people who were laughing along with அவன் him will be விசுவாசித்ததின்படியே அவனுக்கு ஆயின. according to his faith it happened. நாம் விசுவாசிப்போமானால் If we believe நம்மை சுற்றி நகைக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக in front of people laughing around தேவன் us, நம்மை உயர்த்த அவர் உண்மை God will உள்ளவராய் honor இருக்கிறார். us and lift us up. ஆபிரகாமுக்கு பலன் இல்லாம போயிட்டு Abraham was so weak. வயது He சென்றவனாயிட்டான். was getting old. ஆனாலும் But தேவன் still- அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் But இருந்தார். his promise was always ஆமா. fulfilled. மற்றவர்கள் நகைக்கிறதற்கும் நாம் நகைக்கிறதற்கும் இடம் கொடுக்க கூடாது. We should not let people laugh and we should not laugh at things. அப்பொழுது விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க And வேண்டும். we have to have faith. கடைசியாக And last of all, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்தையும் 40வது வசனத்தையும் பார்க்கும் பொழுது we see in chapter 5 verse 37 and 40. 40வது வசனத்தை பார்க்கும் பொழுது Verse 40, எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி after he put them all out, பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்தார். he took the child's father and mother and the disciples who were with him and went in where the child எல்லாரையும் was. வெளியே போக பண்ணினார். He let everyone go நான் out. சொன்னது போல As I said, இவன் ஒரு ஜெப ஆலய தலைவன். he was a synagogue leader. ஆமா, அவனோடு கூட ஜெபித்திருப்பாங்க. He would have prayed with them. அவனோடு கூட உணவறிந்து இருப்பாங்க. They would have prayed with him. அவனுடைய ate with நல்லது him. கெட்டத்துல எல்லாத்துலயும் அவனோடு பங்கெடுத்திருப்பாங்க. They would have partaken with அவனுக்கு everything they ஆலோசனை had. சொல்லி இருப்பாங்க. Given him advice. நீ அந்த டாக்டர்ட்ட போ, இந்த டாக்டர்ட்ட போன்னு They சொல்லி would have இருக்கலாம். said, go to that doctor. go to ஒருவேளை this அந்த doctor. ஜனங்களே இயேசுவை குறித்து அவனுக்கு சொல்லி இருக்கலாம். Even those people would have spoken about Jesus. ஆமென். அவங்கள ஆண்டவர் சொல்றாரு எல்லாரையும் வெளியே போக பண்ணார். So he said everyone to go out. அவங்க தானே நகைச்சாங்க. They are the ones who laughed. நகைத்தவர்கள் எல்லாரும் வெளியே He போக was பண்ணினார். sending everyone who were laughing. ஆமென், பண்ணினார். தாய் தகப்பனோடு கூட So along with the child's father and 37வது mother, வசனத்தின்படி according to verse தன்னோடு 37, கூட்டி வந்த 3 சீஷர்களை மாத்திரம் அவர் கூட்டிக் they கொண்டு were just 3 disciples who came along with அந்த பெண் Jesus. இருந்த அறைக்குள்ளே அவர் கடந்து He was செல்கிறார். walking into the child's room. ஆமென், ஹalleluya. Amen. ஆமா, எதற்கு அடையாளம்னா You know what it shows? தேவன் சில நேரத்துல Sometimes நம்மளை தனிமைப்படுத்துவார். Jesus will isolate us. ஆமென். நம்மோடு சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலிருந்து தேவன் நம்மை He will தனிமைப்படுத்துவார். try to take us away from the people who are surrounding us. நகைக்கிற ஜனங்களிடத்திலிருந்து நம்மை He will தனிமைப்படுத்துவார். try to separate us from the people who are laughing துர்ச்செய்தியை at கொண்டு us. வருகிற ஜனங்களிடத்திலிருந்து தேவன் நம்மை He will try to தனிமைப்படுத்துவார். separate us from people who are bringing bad news. நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஜனங்களிடத்திலிருந்து தேவன் நம்மை He will தனிமைப்படுத்துவார். try to separate us from people who are doing things against us. ஆமா, அப்பொழுது நாம் விசுவாசம் உள்ளவர்களா Then இருக்கணும். we should have faith. ஆமா, ஆண்டவர் எதற்கு தனிமைப்படுத்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்ளணும். You know why He's separating அந்த you? விசுவாசம் இல்லைன்னா If you don't have faith, நம்முடைய கண்கள் ஜனங்கள் மேல போயிடும். our eyes will go upon people. அவங்க தானே என் கூட இருந்தாங்க, We will say that they were with us. அவங்களால தானே இந்த They காரியம், are the ones who did this for us. அவங்க தானே இம்மட்டு நடத்தினாங்க, They are the ones who got us இவர் this இன்னைக்கு much. தானே வந்தாரு, He came only today. இவருக்காக நான் அவங்களை இத்தனை வருஷ பழக்கத்தை எப்படி நான் விட முடியும், Why should I leave them because of Him? இவங்களுக்காக நான் இவங்க சொல்லி தானே இயேசுவை நான் கூட்டு வந்தேன் Only because of them I got Jesus in. அப்படின்னு அவன் எவ்வேறு கேட்கல. No, Jairus did not say that. இயேசு சொன்னதுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். He obeyed Jesus' words. இயேசு சில இடத்துல நம்மளை தனிமைப்படுத்தும் பொழுது Jesus will sometimes separate us. நாமும் கீழ்ப்படியே We கற்றுக்கொள்ள have வேண்டும். to obey. ஆமென். நம்ம ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துக்கு போகும் பொழுது Genesis chapter 37, யோசேப்பை குறித்து நம்ம we பார்க்கிறோம். see about Joseph. இந்த இடத்துல அவன் தான் கண்ட சொப்பனத்தை அவன் சொல்லுகிறான். He's saying the vision, what he saw. ஆண்டவர் அவனுக்கு காட்டின காரியத்தை அவனுக்கு சொல்லுகிறான். He's explaining what God showed him. ஆமென். அப்போ சொல்லும் பொழுது As he said, அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் 5வது வசனத்துடைய கடைசி பகுதி, the end of last verse 5, அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் they பகைத்தார்கள் என்று நான் hated him வாசிக்கிறேன். all the more. யாரு? Who? அவனுடைய சொந்த சகோதரர்கள், His brothers. தம்பி தம்பி என்று பாசமாய் The பழகினவர்கள், brothers who were giving him so much of affection. அவனை தூக்கி வளர்த்தவர்கள், The ones who carried him and took அவனோடு him. கூட புசித்தவர்கள், The ones who had food together. அவனை நேசித்தவர்கள், The ones who loved him. இந்த காரியத்தை சொல்லும் பொழுது When he said this word, அதிகமாய் பகைத்தார்கள். they hated him more. சில நேரத்துக்கு Sometimes, தேவன் உங்களுக்கு காட்டுகிற விஷயத்தை நீங்க ஜனங்களிடத்துல சொன்னீங்கன்னா when you say things to
people, what God ஜனங்கள் showed உங்களை you, நகைப்பார்கள், people will laugh at you. ஜனங்கள் உங்களை பகைப்பார்கள். People will hate you. ஆமென், ஹalleluya. Amen. ஆமா, 8வது வசனத்தை பார்க்கும் In பொழுது verse 8 we see, இந்த காரியத்தை அவன் திரும்ப சொல்லும் பொழுது when he's saying this again, அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, his brother said to நீ him, எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, do you intend to நீ reign over எங்களை us? ஆள பார்க்கிறாயோ Do you actually rule us? என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தை நிமித்தம் இன்னும் அதிகமாய் And பகைத்தார்கள் they என்று hated him பார்க்கிறோம். because of his dream and what he said. ஆமா, தேவன் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியத்தை நீங்க சொல்லும் பொழுது So when you tell people what God is அவர்களுக்கு going to அதை do to you, ஏற்றுக்கொள்ள மனது இருக்காது. they cannot take it in. இவன் நம்மை ஆளுகிறவனா, You are going to rule them? இவன் தேவனால பயன்படுத்தப்பட They will say, போகிறானா, are you going to be used by God? அதை எங்களால ஏற்றுக்கொள்ள They முடியாது. cannot agree with அதனால that. அவர்களுக்குள்ளே ஒரு பகை So உண்டாகும். they will start hating இந்த us. பகை யார் கொண்டு You வருகிறார்? know who brings the hate? பிசாசானவன் It's கொண்டு Satan வருகிறார். who brings the hate. ஆமென், ஹalleluya. Amen. ஆமா, அவனுடைய தகப்பனும் தாயும் His mom and dad அவனை கடிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். were being strict with him. 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது Verse கடைசியில் 10. நானும் உன் தாயாரும் உன்னை வணங்குவோமோ என்று சொல்லி He said, will your brother and mother will also bow, mother and dad will also bow before you? யாக்கோபு அவனை கடிந்து கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். Jacob was just asking these things against him. ஆமா, சில காரியங்களை நம்ம சொல்லும் பொழுது When we say certain things, ஜனங்கள் நம்மளை கடிந்து கொள்வார்கள், people will be against us. பகைப்பார்கள், They will hate us. நமக்கு விரோதமாய் கிரியை They செய்வார்கள். will come against us. 11வது வசனத்தை பார்க்கும் பொழுது In verse 11, அவன் மேல பொறாமை they கொண்டார்கள். were jealous with him. ஆமா, 20வது வசனத்துல பார்க்கும் In பொழுது verse 20, இல்ல 18வது வசனத்தை பார்க்கும் in பொழுது verse 18, அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை they பண்ணினார்கள். plotted to kill him. ஆமா, 20வது வசனத்துல பார்க்கும் பொழுது In verse 20, அவனை குழியிலே போட்டார்கள். they wanted to pull him into the pit. அவனை குழியிலே போட்டார்கள். They want to put him into the உங்களை pit. குழியில போடுவாங்க. People will try to put you உங்க into the pit. தரிசனத்தை நீங்க சொல்லும் பொழுது, When you share your vision, கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியத்தை சொல்லும் பொழுது He's going to share what God is going to do உங்களை for you. எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அவ்வளவு They காயப்படுத்துவாங்க. will try to bring all this on you. கடைசியாக At last, ஆமா, 23வது வசனத்தை பார்க்கும் பொழுது verse 23 we see, அவனுடைய வஸ்திரத்தையும் உரிந்து கொண்டார். they stripped him with his robe. ஆமா, என்னத்தெல்லாம் புட்டிங்கிட்டு விட முடியுமோ What and all they want to take away from him, தகப்பன் கொடுத்தத, whatever the God அவருடைய Father அன்பை gave him, வெளிப்படுத்தும்படியாய் அவனுக்கு the கொடுத்தத, Father gave something அதையும் which he புடிங்கிட்டு விடுகிறதற்கும் அவங்க ஆயத்தமாய் loved. They were உள்ளவர்களாய் trying to மாறுவார். get away from him all those things. அப்படிப்பட்டவர்களோடு இருந்து இந்த சொப்பனத்தை, இந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது என்பதனால தான் This vision cannot be fulfilled with people like this around him. தேவன் யோசேப்பை தனிமைப்படுத்தினார். That's why God took him separately. சபையை இன்றைக்கு தேவன் உன்னை தனிமைப்படுத்துகிறதற்கு Today, காரணம் என்ன church, தெரியுமா? listen to this. If you're separated, உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை தேவன் there வைத்திருக்கிறார். is a big plan for you. ஆமென். அது நம்மளுடைய புத்திக்கு எட்டாதது. You cannot understand that. ஆமென், ஹalleluya. இதை விசுவாசித்தீர்களானா, If you have faith, யோசேப்புக்கு நடந்தது போல தேவன் உங்களுடைய வாழ்க்கையில whatever நடத்துவதற்கு அவர் happened to உண்மையுள்ளவராக Joseph, the இருக்கிறார். same thing will happen to you. அவர் He தனிமைப்படுத்துகிறதுக்கு can காரணம் separate us. உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன்னை வளர்த்து விடுகிறவர்கள் அல்ல, Because the people around you will உன் not help வார்த்தையை you grow up. ஏற்றுக்கொள்கிறவர்கள் அல்ல, They will not accept your word. உன்னை உற்சாகப்படுத்துகிறவர்கள் They are அல்ல, not going to encourage you. மாறாக Instead, அதற்கு உன்னை கடினப்படுத்துகிறவர்கள், they'll be against உன்னை you. They காயப்படுத்துகிறவர்கள், will hurt you. உன்னை பகைக்கிறவர்கள், They will hate you. உன்னை குழியிலே போடுகிறவர்கள், They will put you into the pit. உனக்குள்ள இருக்கிறது எல்லாவற்றையும் உரிந்து They will விடுகிறவர்கள். take everything away from you. ஆமென், ஹalleluya. ஆனா வாக்கு கொடுத்தவர், But the one who promised, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, he said, I will not go நான் away உன்னை from you. கைவிடுவதும் இல்லை. I will not leave you ஆமென். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், until what I told you. ஆமென், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று with கர்த்தர் you, வாக்கு he கொடுத்திருக்கிறார். said. அதனால நாம் So தனிமைப்படுத்தப்படுகிறோமா, if we are separated, நாம் மனிதனிடத்திலிருந்து தனிமைப்படுத்தப்படலாம், we may be separated நம்மை from சுற்றி human இருக்கிற beings. ஜனங்களிடத்திலிருந்து We may be தனிமைப்படுத்தப்படலாம். separated people around ஆனா us. வாக்கு தத்தம் பண்ணினவர் But the இடத்திலிருந்து one who promised, நாம் we're not தனிமைப்படுத்தப்படுவதில்லை. going to be separated away from him. யோசேப்பு அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டாலும் Joseph was taken to Egypt. தேவன் அவனோடு கூட இருந்தார். God was அவன் with him. செய்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். God was fulfilling all that he was ஜனங்களுடைய doing. கண்களிலே தயவை He கட்டளையிட்டார். gave favor upon people. அதே தேவன் And the same God. இன்றைக்கு உங்களோடு கூட அவர் இருக்கிறார். Today he is with you. அவர் சொல்லுகிறது என்ன? He is saying,
நீ தனிமைப்படுகிறாயா? Even though you are separated, விசுவாசம் உள்ளவனாய் be faithful. பதறாதே, Do not be worried. பயப்படாதே. Do not fear. நான் உனக்காக ஒரு காரியத்தை I'm செய்ய going to do போகிறேன். something for you. நான் உனக்கு சொன்னதை நான் நிறைவேற்ற What போகிறேன். I promised you, நான் I will உனக்கு do. சொன்னதை செய்யும் அளவும் The ones what I promised you, I மனிதர்கள் will do. கைவிட்டாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, Even if people forsake you, I will not. உன்னை கைவிடுவதும் I இல்லை. will not leave you. ஆமென். நம்ம எல்லாரும் எழும்பி Can we நிற்கலாம். all raise up in prayer? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், Jesus is looking at you and saying today, விசுவாசம் உள்ளவனாய் be faithful. விசுவாசம் உள்ளவனாய் Have faith. நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலைமையின் வழியா நம்ம கடந்து In this போகிறோம். situation we come through. நம்மளுடைய வாழ்க்கையில In our life, நம்ம அநேக நாட்கள் நம்ம ஜெபிக்கிறோம், we could have prayed so many தேவனுடைய times. சமூகத்துல காத்திருக்கிறோம், We've been waiting for God. தேவனிடத்துல கண்ணீர் We've வடிக்கிறோம். been crying. அப்பொழுதெல்லாம் But then பதில் கிடைக்கிறதுக்கு We could have- சில தாமதங்கள் வரும். they could have been delayed. ஆமென். சில காரியங்கள் மாறுதலாய் முடியும். There could have been change in situations. ஆமென். ஹalleluya. சில காரியங்கள் சில பேர் நம்மளை நகைப்பார்கள், Some people would have laughed at us. சில ஜனங்கள் நம்மளை பகைப்பார்கள். Some people would have hated us. ஆமென். ஹalleluya. அப்பொழுதெல்லாம் நம்ம தேவனை விசுவாசிக்க So வேண்டும். we have to be faithful during நம்மளை those சுற்றி times. துர்ச்செய்திகள் நமக்கு வரும், Even though people are bringing bad news to துர்ச்செய்திகள் us, கொண்டு வருவாங்க. people will bring bad news. நம்ம அதுக்கெல்லாம் செவி கொடுக்க We கூடாது. should not listen to those நாம் things. விசுவாசம் உள்ளவர்களாய் We நம்ம still need மாறணும். to keep faith. ஆண்டவர் எவ்விருவ பார்த்து சொன்னாரு, God said to Jairus, இதெல்லாம் நடக்க போகிறது என்பதை ஆவியில அறிந்தவராய் he knew all these things will happen in his அவரை spirit. பார்த்து சொன்னாரு, He told him, நீ விசுவாசம் keep உள்ளவனாயிரு, your faith. நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. Just believe. சபையே இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை today, பார்த்து வருகிறது. This word is coming to you. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், God is looking to you and saying, உங்களை நேசிக்கிறதுனால சொல்லுகிறார், he is loving you and saying this உங்க to you. ஜெபத்துக்கு நீங்க பதிலை பெற்று கொள்ளும்படியா இந்த He's வார்த்தையை saying this சொல்லுகிறார். because you could receive your prayers நீங்க அதை answered. அனுபவிப்பதற்காக சொல்லுகிறார். He says so that you will get all these things நீ happen. விசுவாசம் உள்ளவனாயிரு, Be faithful. நீ ஜெபிக்கிறவன் தான், You are a person நீ who ஊழியம் prays. செய்கிறவன் You தான், are the one who ministers. நீ என்னை நேசிக்கிறவன் தான். You the one who ஆனாலும் loves நீ me. விசுவாசம் But still உள்ளவனாயிரு, keep faith. நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. Still keep faith. நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தா If you and me are going to நாம் have faith, ஜெயிக்கிறவர்களாய் நாம் we'll மாறுவோம். be victorious. எந்த சூழ்நிலையிலும் Whatever the situation நாம் is, ஜெயிக்கிறவர்களாய் we மாறுவோம். will be successful. நாம் அப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். So that is what God wants us to அதனால do. தான் அப்போஸ்தலனாகிய பவுல் So Apostle Paul says 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை 8வது வசனத்தை அவன் சொல்லுகிறான். in 2 Timothy chapter 4 verse 7 and 8 he says, நல்ல போராட்டத்தை I have போராடினேன், fought the good fight. ஓட்டத்தை I முடித்தேன், have finished the race. விசுவாசத்தை I காத்துக்கொண்டேன். have kept the faith. ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன். I have fought the good fight. நான் காத்திருக்கிற நேரத்துல The time I நான் waited, விசுவாசம் உள்ளவனாய் I இருந்தேன். have kept my faith. என்னை கொலை செய்வாங்கன்னு சொல்லி துர்ச்செய்தி வரும் பொழுது Even though I received bad news நான் that I'll be விசுவாசம் killed, உள்ளவனாய் இருந்தேன். I still had faith. காரியம் மாறுதலாய் முடியும் பொழுது Even when things have changed, நான் விசுவாசம் உள்ளவனாய் I இருந்தேன். still had faith. நான் ஜனங்களால நகைக்கப்பட்ட பொழுது, When I was laughed from சர்ப்பம் people, என்னை கடித்த பொழுது, when the serpent ஜனங்கள் tried to என்னை bite நகைத்த me, பொழுது when the people were laughing நான் at me, விசுவாசம் உள்ளவனாய் I still இருந்தேன். had faith. ஆமென். ஹalleluya. ஜனங்கள் எனக்கு விரோதமாய் கிரியை செய்யும் பொழுது, When people were doing things என்னை against பகைத்த me, பொழுது, when they were hating me, எனக்கு குழி தோண்டின பொழுது, when they were digging pits என்னை for ஒப்பு me, கொடுத்த பொழுது, when they were trying to put me என்னை down, அடித்த பொழுது, when they beat me, நான் காவலில் வைக்கப்பட்ட when பொழுது I was in prison, நான் விசுவாசம் I உள்ளவனாய் still had இருந்தேன். faith. ஆமென். நான் தடிமைப்படுத்தப்பட்ட பொழுது When I was நான் separated, விசுவாசம் I உள்ளவனாய் still had இருந்தேன். faith. நல்ல போராட்டத்தை போராடினேன், I have fought a good fight. ஓட்டத்தை I முடித்தேன், have finished the race. விசுவாசத்தை I have காத்துக்கொண்டேன். kept the faith. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக So வைக்கப்பட்டிருக்கிறது. this will come to me, the crown ஆமென். of righteousness. இந்த வார்த்தை நீங்களும் நானும் சொல்லணும். So this word has to come அந்த out of our வார்த்தையை mouths. சொல்வதற்காக தான் இன்றைக்கு இந்த செய்தியை தேவன் நமக்கு So we need to கொடுத்திருக்கிறார். confess this word today, and that's the ஆண்டவரே, இந்த message வார்த்தையை for நான் us. சொல்லுவேன் ஆண்டவரே. So I will say this கரங்களை word. உயர்த்தி ஆண்டவரிடத்தில் அறிக்கை Can எடுங்க. we lift our hands up and ஆண்டவரே, இந்த say, வார்த்தையை நான் சொல்லுவேன் ராஜா. God, I will say this நான் word. விசுவாசிப்பேன் ஆண்டவரே. I will have faith. என் ஜெபத்துக்கு பதில் வருகிறதற்கு என்ன தாமதம் இருந்தாலும் நான் விசுவாசிப்பேன். Even if my prayers are getting நான் answered எல்லளவு delayed, நான் சந்தேகப்பட மாட்டேன் I ஆண்டவரே. will not doubt you. துர்ச்செய்தி வரும். There will be bad news. ஆமா, இது நமக்கு சாதகமா இல்லைங்கிற This துர்ச்செய்தி may வரும். not be favorable to us, ஆனாலும் நான் உம்மை இன்னும் நம்புவேன் but still ஆண்டவரே. I'll believe you. நான் உம்மை விசுவாசிப்பேன் I'll ஆண்டவரே. still keep faith in you. ஆமா, காரியம் மாறுதலாய் முடியும். Change in situations.
reasons. ஆனாலும் எனக்காக காரியத்தை மாறுதலாய் முடிக்க பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று நாம விசுவாசிப்பேன் There is ஆண்டவரே. a God who will change situations. இது நிமித்தம் ஜனங்கள் என்னை நகைப்பார்கள். People will laugh at me for saying ஆமென். this. இது நிமித்தம் என்னை பகைப்பார்கள். People will hate me for this reason. ஆனாலும் நான் விசுவாசமாயிருப்பேன். But still I will have faith. நான் தனிமைப்படுத்தப்பட்டாலும் Even though I'm separated, எல்லாராலும் கைவிடப்பட்டாலும் even if I'm pulled down by நான் இன்னும் everyone, விசுவாசமா இருப்பேன் I'll still ஆண்டவரே. have faith. ஏன்னா You know why? என் ஓட்டத்தை நான் ஜெயமாய் ஓடணும். Because I want to run the நான் race. ஓடுறது எதுக்குன்னா You know why I run? என் காரியத்தை நடப்பிக்கிறதற்காக அல்ல, Not to make things accomplished for me. நான் ஜெபித்த கேட்டுக்கொண்ட காரியத்தை பெற்றுக்கொள்கிறதற்காக அல்ல. Not just to receive answers for my prayers. ஆமா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல According to what Paul said, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்க. if you have faith in God, ஆமா, தேவன விசுவாசமா இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத because you காரியம். cannot please God without faith. ஆமா, விசுவாசம் இல்லாமல் இருந்தால் தேவனுக்கு பிரியமா இருக்க If முடியாது. you do not have faith, you cannot please God. இயேசு சொன்னது போல Jesus said, நான் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பேன். I'll have faith in God இயேசுவினிடத்தில் and விசுவாசம். also have faith in அவர் எனக்கு Jesus. கொடுத்த பரிசுத்த ஆவியானவரிடத்திலும் I will have faith என்னிடத்திலிருந்து கிரியை Holy செய்கிற Spirit. பரிசுத்த ஆவியானவரிடத்திலும் with the Holy Spirit. நான் விசுவாசம் உள்ளவனாய் I'll இருக்கிறேன். still have faith. என் கரத்தில் கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தத்தில் நான் So விசுவாசமாய் I'll இருக்கிறேன். have faith in the promises என்னை given to me. நிறுத்தி நிற்கிற இந்த இடத்துல தேவன் இருக்கிறார் என்பதையும் நான் So விசுவாசிக்கிறேன். I'll believe that Jesus is here in this place. அவர் அதை நிறைவேற்ற உண்மை He உள்ளவர். is able to fulfill that. ஆமென். என் ஓட்டத்தை நான் ஜெயமாய் ஓட விரும்புகிறேன். I'm willing to நான் run this விசுவாசிக்கிறேன் race. ஆண்டவரே என்று சொல்லி I அறிக்கையிடுகிறேன். believe in you, Jesus. அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு Dear God, ஸ்தோத்திரிக்கிறேன். Jesus. இந்த வார்த்தையை நீங்க கொடுத்ததுக்காக You've உமக்கு given us ஸ்தோத்திரம். this word. இந்த Thank ஜனத்தை நீங்க நேசிக்கிறதற்காக you. You love these ஸ்தோத்திரம். people. Thank you. ஆண்டவரே, இந்த வார்த்தை பலமாய் கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். We pray that the word is அவிசுவாசியாயிராமல் happening in them. Let us not be unbelievers. விசுவாசம் உள்ளவனாய் இரு. Let us have faith. நாங்க விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து Let us have faith. நீங்க எனக்கு சொன்ன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி And let செய்வீர். me receive all that you have promised இந்த me. இடத்துல விசுவாசங்கள் பெருக கடவது. Let the faith flourish here. இந்த இடத்துல விசுவாசிகள் பெருக கடவார்களாக. Let the believers spread out here. உம்மை பிரியப்படுத்துகிறவர்கள், உம்மிலே விசுவாசம் உள்ளவர்கள் இந்த இடத்துல பெருக Let the கடவார்களாக. people who have faith in you spread இந்த out here. சத்தியம் பலமாய் கிரியை செய்ய உதவி Let this செய்யும். truth work here. தேவ கிருபை இருக்கட்டும். Let the grace be இந்த here. வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வார்த்தை கிரியை செய்யும். Anyone who hears this word, இன்று let it happen முதல் to them. From today ஒரு onwards, புதிய விசுவாச வாழ்க்கையை a அவர்கள் new தொடங்குவார்களாக. faithful life will have come to them. தேவ கிருபை இருக்கட்டும். Let the grace be here. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். Blessings and இயேசுவின் நாமத்தில் பிதாவே, in Jesus' name. ஆமென்.